வணக்கம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவோடு விளையாடக்கூடிய T20 இரண்டாவது T20 போட்டியை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். முதல் T20 போட்டி தர்மசாலாவில் மழையின் காரணமாக போட்டி முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டது. தற்பொழுது இரண்டாவது டெஸ்ட் போட்டி நேரலையில், இரண்டாவது T20 போட்டியை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய போட்டியின் முதல் விக்கெட்டாக எடுத்த இன்றைய போட்டியின் முதல் விக்கெட் தற்பொழுது இழந்திருக்கிறார்கள் தென்னாப்பிரிக்கா. இரண்டாவது போட்டியை நீங்கள் நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தற்போது ஒரு விக்கெட் இழந்திருக்கிறார்கள். 87 ரன்கள், ஒரு விக்கெட் இழப்பிற்கு என்ற நிலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் தற்பொழுது இருக்கும் நிலையில் 87 ரன்கள், ஒரு விக்கெட் இழப்பிருக்கின்ற நிலையில் ரன் ரேட் அதிகபட்சமாக 7.90 என்று இருக்கிறது. 11 ஓவர் முடிந்திருந்தாலும் இன்னும் 10 ஓவர் இன்னும் மீதம் இருக்கிறது. அது முடிந்தவுடன் இந்தியா விளையாட இருக்கிறது. முன்னதாக டாஸில் வெற்றி பெற்ற இந்திய அணி பந்து வீசுவே முதலில் தேர்ந்தெடுத்தது. ஆகவே சவுத் ஆப்பிரிக்கா முதல்ல தென்னாப்பிரிக்கா முதல்ல பேட் செய்ய ஆரம்பித்து தற்போது விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். தொடர்ந்து நேரலையை வழங்க இருக்கிறோம். ஆகவே பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஒரு அருமையான ஒரு நேரத்தில் நாம் பார்க்க இருப்பது இங்கே இரண்டு போட்டிகளின் விளையாடக்கூடிய போட்டியாளர்கள் பற்றிய ஒரு நிகழ்வை நாம் தற்போது பார்க்க இருக்கிறோம். 88 ரன்களுக்கு ஒரு விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது முன்னதாக தேர்வு செய்யப்பட்ட டாஸில் வெற்றி பெற்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்ததன் காரணமாக தொடர்ந்து தற்பொழுது இரண்டாவது விக்கெட்டும் மீண்டும் விழுந்திருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். இரண்டாவது விக்கெட் தற்பொழுது மீண்டும் ஒரு விக்கெட் என்ற நிலையில் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்கிறது. நவ்தீப் சைனியினுடைய விக்கெட்டாக இது தற்போது 88 ரன்களுக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவெளியில் மீண்டும் இணைய இருக்கிறோம். அதுவரை விளையாடக்கூடிய போட்டியாளர்களை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 விக்கெட் தற்பொழுது இழந்திருக்கிறார்கள். இது
தற்பொழுது மீண்டும் ஒரு விக்கெட் விழுந்திருக்கிறது. தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இங்கே 95 ரன்கள் எடுத்த நிலையில் 3வது விக்கெட்டையும் இழந்திருக்கிறது சவுத் ஆப்பிரிக்கா. தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இன்றைய போட்டியினுடைய மிக முக்கியமாக இங்கே சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நாம் நேரலையிலே கொடுப்பதில் சில தாமதங்கள் ஏற்பட்டது. மன்னிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நாம் பல்வேறு நிகழ்ச்சிகளை நேரலையிலே பார்க்க இருக்கிறோம். இன்றைய போட்டியினுடைய அடுத்த நிகழ்வாக தற்போது நீங்கள் நேரலை பார்த்து கொண்டிருப்பது இந்தியாவோடு தென்னாப்பிரிக்கா விளையாடக்கூடிய இந்த போட்டியினுடைய அடுத்த விக்கெட்டாக தற்போது ரவீந்திர ஜடேஜா ஒரு விக்கெட்டை எடுத்திருக்கிறார். இது மிக முக்கியமான ஒரு விக்கெட். காட்டன் போல்ட் என்ற நிலைதான் தற்போது இருந்தது. அதுபோல 3 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது. இப்பொழுது பவுமா மற்றும் டேவிட் மில்லர் மிக சிறப்பாக விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். தென்னாப்பிரிக்காவிற்காக தொடர்ந்து அதிகமான ரன்களை எடுத்திருக்கிறார். அதிகமான போட்டிகளில் கலந்திருக்கிறார். 210 போட்டிகளில் 70 போட்டிகளில் இவர் கலந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இதான் தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. இன்றைய போட்டியினுடைய முக்கியமான நிகழ்வாக 97 ரன்களுக்கு தொடர்ந்து 98 ரன்களுக்கு 3 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தென்னாப்பிரிக்கா இன்னும் இருக்கக்கூடிய 7 ஓவர்களில் எத்தனை ரன்கள் எடுக்க இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய போட்டியினுடைய மிக முக்கியத்துவமாக இங்கே ரன்கள் அதிகமாக இருக்கிறது. 7.53 என்ற நிலையில் ரன் ரேட் அதிகபட்சத்திலே எடுத்திருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இங்கே அதுபோல 3 விக்கெட்டுகளை தற்பொழுது இழந்திருக்கிறார்கள். அதிக ரன்களை இந்திய பந்து வீச்சாளர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. இருந்தாலும் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய போட்டியினுடைய முக்கியமான நிகழ்வுகள், பல்வேறு நிகழ்வுகள் வர இருக்கிறது. இருந்தாலும் தொடர்ந்து நேரலையில் பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் இந்த நேரலையில் பல்வேறு சூழல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க இருக்கிறீர்கள். தற்போது தெம்பா பவுமா 36 ரன்கள் அதிக ரன்களாக எடுத்திருக்கிறார். அதுபோல டேவிட் மில்லர் 2 ரன்கள் எடுத்திருக்கிறார். இந்த நிலையில் குருணால் பாண்டியா பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். தற்போது முதல் பந்தை வீசியிருக்கிறார், அடுத்தடுத்த வீசியிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது STV தமிழ் சேனல். நேரலையில் பார்த்து கொண்டு நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. இன்றைய போட்டியை பொறுத்தவரை சற்று காலதாமதம் ஏற்பட்டது என்பதை நாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தற்போது மீண்டும் தொடர்ந்து பல்வேறு நிலையில் தொடர்ந்து வழங்க இருக்கிறோம். ஆகவே தற்போதைய நிலவரப்படி 3 விக்கெட் இழப்பிற்கு 99 ரன்கள் எடுத்திருக்கிறார்கள். இதுதான் தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. டேவிட் மில்லர் 2 ரன்களுடனும் தம்பா பவுமா 37 ரன்களுடனும் குருணால் பாண்டியா தொடர்ந்து பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். போல ரவீந்திர ஜடேஜா ஒரு விக்கெட்டை எடுத்திருக்கிறார். இதுதான் தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. இன்னமும் கூட தென்னாப்பிரிக்கா அதிகமான ரன்களை எடுக்க முயற்சி செய்வார்கள். இருந்தாலும் இங்கே தொடர்ந்து இந்த போட்டியினுடைய மிக முக்கியமாக அவர்கள் அதிக ரன்களை எடுப்பதற்கு இந்தியா அதற்கான ஒரு அவகாசத்தை கொடுக்காது என்றே தெரிகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த நிகழ்வை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்வின்படி ஒரு சிறிய இடைவேளையில் மீண்டும் இணைய இருக்கிறோம். இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளையில் மீண்டும் இணையும். தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். 100 ரன்கள் தற்பொழுது பெற்றிருக்கிறார்கள். 100 ரன்கள் 3 விக்கெட் இழப்பிற்கு என்ற நிலையில் தென்னாப்பிரிக்கா 100 ரன்கள் 102 ரன்களை பெற்றிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தெம்பா பவுமா தற்பொழுது 39 ரன்களுடனும் டேவிட் மில்லர் மிகச்சிறப்பாக விளையாடக்கூடியவர். டேவிட் மில்லர் அவர்களின் அதிகபட்சமாக அனுபவம் மிக்க ஒரு பேட்ஸ்மேனாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார் தென்னாப்பிரிக்காவை பொறுத்தவரை. ஆகவே டேவிட் மில்லருடைய ரன்கள் எத்தனை வேகத்துடன் இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். அடுத்த பந்து ரன் எதுவும் இல்லை. முதல் பந்து, அதாவது தற்பொழுது பந்து வீசிக்கொண்டிருக்கூடிய
பவுமா 41 ரன்களோடு தொடர்ந்து 104 ரன்கள். தற்பொழுது ரன்கள் அதிகபட்சமாக வந்து கொண்டே தான் இருக்கிறது, நிறுத்தப்பட முடியவில்லை என்பதுதான் தற்பொழுது நிகழ்வாக இருக்கிறது. விராட் கோலியும் பவுமாவும் இடித்துக் கொள்கிறார்கள். தற்பொழுது இங்கே பார்க்கிறோம், நேரலையிலே ஓடி வரும்போது இருவரும் ஒருவருக்கொருவர் இடித்துக் கொள்கிறார்கள். மில்லர் 3 ரன்கள், பவுமா 42 ரன்கள். குணால் பாண்டியா தற்பொழுது பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். தற்பொழுது ஓவர் முடிவடைந்திருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்க இருக்கிறோம். தற்பொழுது 14 ஓவர் முடிந்திருக்கிறது. இன்னும் 6 ஓவர் மட்டுமே பாக்கி இருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து இந்தியா எந்த ஒரு வேகத்தை எந்த அளவில் ரன்களை கொடுக்க இருக்கிறார்கள் என்பதை பார்க்க இருக்கிறோம். இதுவரையே அவர்கள் அதிகபட்சமான ரன்களை பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் தற்பொழுது நிகழ்வாக இருக்கிறது. ஆகவே பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து எஸ்டிவியினுடைய இந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து பார்த்திருங்கள். தொடர்ந்து நாம் நேரலையிலே வழங்க இருக்கிறோம். தற்பொழுது 105 ரன்களுக்கு 3 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து தென்னாப்பிரிக்கா முன்னிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. தென்னாப்பிரிக்காவின் மிக முக்கியமான ஆட்டமாக தொடர்ந்து பார்க்கிறோம். தற்பொழுது நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கும் நிகழ்வு 105 ரன்களுக்கு 3 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தென்னாப்பிரிக்கா அதிகபட்சமாக ரன்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போது வரை இந்த இன்னும் இருக்கக்கூடிய 6 ஓவர்களில் அதிகமாக ரன்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் இந்திய பந்துவீச்சாளர்கள் தற்பொழுது வரையே அதிகமான ரன்களை கொடுத்திருப்பதாக தான் தெரிகிறது. ரித்திக் பாண்டியா இதுவரை 2 ஓவரில் 24 ரன்களும், குணால் பாண்டியா அதுபோல 1 ஓவரில் 7 ரன்களும் அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட ஓப்பனிங் பந்துவீச்சாளர் ஆரம்பத்தில் களமிறங்கிய பந்துவீச்சாளர்களுடைய அடித்தாடக்கூடிய ஒரு தன்மை தான் தற்பொழுது சம்பா பவுமா 42 ரன்களுக்கு மேல் எடுத்து தற்பொழுது நிலையிலே ஒரு சிறப்பான நிலையில் இருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தற்போது ஒரு ரெவ்யூ காத்திருக்கிறது. இப்பொழுது ஏதாவது அவுட் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. ரெவ்யூ தற்பொழுது பார்க்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட ரெவ்யூஸ் மன்னிக்க வேண்டும், தென்னாப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ரெவ்யூக்கள் ஒரு ரெவ்யூ மட்டுமே தற்போது மீதம் இருக்கிறது. அதுதான் தற்போது நிலையாக இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பவுமா 42 ரன்கள், மில்லர் 3 ரன்கள். மில்லர் சிறப்பாக விளையாடக்கூடியவர், அதிகமான ரன்களை எடுத்திருப்பவர். அந்த நிலையில் தற்பொழுது அவரும் கூட சிறப்பாக விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் ரித்திக் பாண்டியா தற்பொழுது பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் ரவீந்திர ஜடேஜா, ரித்திக் பாண்டியா இருவருமே தற்பொழுது பந்து வீச வந்திருக்க இந்த அணியிலே இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய கணக்கு என்பது வேறு விதமாக இருந்திருக்கிறது. குணால் பாண்டியா தொடர்ந்து பந்து வீசவும் இருக்கிறார். ஆகவே இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் 106 ரன்கள் என்ற நிலையில் 160 ரன்கள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது ப்ராஜெக்ட் ஸ்கோர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இது சரியான ஒரு நிகழ்வு இருக்காது. இருந்தாலும் நேரடியாக நடக்கக்கூடிய நிகழ்வை பார்க்க அடுத்த பந்து இந்த முறை தேர்ட்மேன் ஏரியாவில் 1 ரன் மட்டும் எடுத்திருக்கிறார்கள். குணால் பாண்டியா, ரித்திக் பாண்டியா தற்பொழுது பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். 107 ரன்கள் 3 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இன்றைய முக்கிய நிகழ்வாக ஆஸ்திரேலியா மன்னிக்க வேண்டும், தென்னாப்பிரிக்கா அதிகபட்சமான ரன்களை எடுத்திருக்கிறார்கள். 7.37 என்ற ரன் ரேட்டிலே தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார்கள். 7.37 என்ற நிலையில் தற்போது இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலிருந்து தொடர்ந்து அடுத்தடுத்த நிலைக்கு மாற இருக்கிறார்கள். இருந்தாலும் நாம் பார்க்க இருக்கிறோம் என்ன நடக்கும் என்பதை இன்னும் சிறிது நேரம். அடுத்த பந்து மிகச்சிறப்பாக அடித்தாடி இருக்கிறார் இந்த முறை. ஆனால் மீண்டும்
டீப் மிட் விக்கெட் ஏரியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்படுகிறது. 1 ரன் மட்டும் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. டேவிட் மில்லர் 4 ரன்களுடன், தம்பா பவுமா 44 ரன்களுடன் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்தியா தென்னாப்பிரிக்காவோடு விளையாடக்கூடிய 2வது T20 நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய போட்டியின் மிக முக்கியமான நிகழ்வாக இங்கே அதிக ரன்கள் யார் எடுப்பார்கள் என்பதெல்லாம் பார்க்க இருக்கிறோம். அங்கே குழுமி இருக்கக்கூடிய பார்வையாளர்களுடைய கூட்டம் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது அங்கே உற்சாகம் மிகுதியாக இருக்கிறது. இந்தியாவினுடைய இது போன்ற ஒரு நிகழ்வு, இது போன்ற ஒரு போட்டியில் மட்டும்தான் இத்தனை பெரிய ஒரு கூட்டத்தையும் இத்தனை பெரிய ரசிகர் பட்டாளத்தையும் பார்க்க முடியும். தற்போது சிறிது நாட்களுக்கு முன்பே நாம் பார்த்து கொண்டிருந்த இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவோடு விளையாடக்கூடிய டெஸ்ட் போட்டியிலும் கூட இத்தனை கூட்டம் இருந்தது போன்ற ஒரு நிகழ்வு இருந்தது. ஆனால் அந்த உணர்வு அங்கு இல்லை. ஆனாலும் அதில் அதைவிட 2 மடங்கு அதிகமான 3 மடங்கு அதிகமான கூட்டத்தை நாம் தற்போது இங்கே மொஹாலியிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். என்றாலும் இவருடைய உற்சாகம் என்பது, இவருடைய வேகம் என்பது, இவருடைய அந்த உணர்வு என்பது வேறு விதமாக இருக்கிறது. இங்கு அனைவரும் ஆரவாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், உற்சாகமாக இருக்கிறார்கள். அந்த நிலையை தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். தெம்பா பவுமா 45 ரன்களுடன், டேவிட் மில்லர் 5 ரன்களுடன் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். 110 ரன்களுக்கு 3 விக்கெட் என்ற நிலையில் தென்னாப்பிரிக்கா மிகவும் அதிகபட்சமான ரன்களாக எடுத்து கொண்டிருக்கிறார்கள். 7.33 தற்பொழுது 7.33 என்ற ஒரு நிலையைத்தான் அவர்கள் அதிக ரன்களை பெற்றிருக்கிறார்கள். ரன் ரேட் என்று பார்க்கும்போது 7.33 என்பது அதிகபட்சமான ஒரு ரன் ரேட் தான். இருந்தாலும் கூட இன்னும் T20 போட்டியில் இதெல்லாம் நடப்பது ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இந்தியா மீண்டும் விளையாட ஆரம்பிக்கும் பொழுது இதை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய சூழலே இருக்கிறார்கள். தற்போது அதிக ரன்கள் கொடுக்கப்படவில்லை என்பது தெரிகிறது. ரித்திக் பாண்டியா 2-3 ஓவர்களிலே 29 ரன்கள் கொடுத்திருந்தாலும் தற்போது 45 ரன்கள் தம்பா பவுமா எடுத்திருக்கிறார். அதுபோல டேவிட் மில்லர் 5 ரன்களை எடுத்திருக்கிறார். இதுதான் தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. வாஷிங்டன் சுந்தர் தன்னுடைய பந்து வீச்சை முடித்திருக்கிறார். இதில் இன்றைய நிலையை பொறுத்தவரை குருணால் பாண்டியாவுக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தர் தற்பொழுது பந்து வீச வந்திருக்கிறார். இன்றைய போட்டியினுடைய மிக முக்கியமான நிகழ்வாக விக்கெட்டுகள் பெரிதாக விழவில்லை. இருந்தாலும் கூட ரன்கள் அதிகமாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தென்னாப்பிரிக்காவுடைய வீரர்கள். தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இது போன்ற ஒரு நிகழ்வு அடுத்தடுத்து வரும் பட்சத்தில் இந்தியாவிற்கு ஒரு சற்று கடினமான இலக்கு என்று கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் இந்தியா அதை எதிர்கொள்ள திறமை படைத்த ஒரு அணியாகத்தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போட்டியில மிக முக்கியமான நிகழ்வாக 111 ரன்கள் 3 விக்கெட் என்ற நிலையில் தென்னாப்பிரிக்கா மிகவும் ஒரு முக்கியமான இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதற்கான வாய்ப்பு இங்கே இருக்கிறதா என்பதெல்லாம் பார்க்க இருக்கிறோம். இருந்தாலும் கூட இன்றைய போட்டியினுடைய மிக முக்கிய சூழலாக தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு 111 ரன்கள் 3 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து இது போன்ற ஒரு சூழலை நாம் பார்க்க இருக்கிறோம். 112 ரன்கள் 3 விக்கெட் என்ற நிலையில் தம்பா பவுமா 46 ரன்களோடு டேவிட் மில்லர் 6 ரன்களுடனும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். டேவிட் மில்லர் மிகச் சிறப்பான ஒரு பேட்ஸ்மேனாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார். T20 போட்டியிலே அதிகமான அவர் ரன்களை பெற்றிருப்பதும் நாம் நம்முடைய ரெவ்யூவில் அதை பற்றிய குறிப்புகளை கொடுத்திருக்கிறோம். அதுபோன்று தற்பொழுது தம்பா பவுமா 47 ரன்களுடன் டேவிட் மில்லர் 6 ரன்களுடன் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். இணைந்திருங்கள். தொடர்ந்து வாஷிங்டன் சுந்தர் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். தற்போதைய நிகழ்வு இங்கே விரைவாகவும் வேகமாகவும் சென்று கொண்டிருக்கக்கூடிய போட்டி. உற்சாகம் மிகுதியாக இருக்கிறது. அதிலும் எந்த விதமான ஒரு குறைவு இல்லை. தென்னாப்பிரிக்காவோடு இந்தியா விளையாடக்கூடிய 2வது T20 போட்டியை நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். முன்னதாக தர்மசாலாவில் இந்த போட்டி முதல் போட்டி நேரலை நடக்க இருந்தது. ஆனால் மழையின் காரணமாக அன்றைய போட்டி சிறப்பாக செயல்பட முடியவில்லை. ஆகவே அந்த ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக தொடர்ந்து நாம் அந்த போட்டியை நேரலையிலே கொடுக்க இயலவில்லை. தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போட்டி மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இந்தியாவுக்கு மிக கடுமையான ஒரு சவாலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை இங்கே நடக்குமா என்று தெரியவில்லை. அடுத்த பந்து அடித்து ஆடி இருக்கிறார். இந்த முறை 6 ரன்கள் நிச்சயமாக கிடைக்கும். நிச்சயமாக 6 ரன்கள். டேவிட் மில்லர் அவருடைய இலக்கை தொட ஆரம்பித்து விட்டார்.
தற்போது வாஷிங்டன் சுந்தர் அந்த 6 ரன்களை வாஷிங்டன் சுந்தரனுடைய பந்து வீச்சிலே தான் அவர் எதிர்கொண்டிருக்கிறார். மிகவும் சிறப்பாக அடித்தாடி இருக்கிறார். ஸ்ட்ரைட் 6 என்ற அளவிற்கு மிகப்பெரிய உயரத்தை 86 மீட்டர் கடந்து சென்று அந்த 6 ரன்களை பெற்றிருக்கிறது டேவிட் மில்லர். தற்போது நாம் பேசிக் கொண்டிருந்தோம் டேவிட் மில்லருடைய ஆட்டம் என்பது மிக சிறப்பாக இருக்கும் என்று. அடுத்த பந்தை அடித்து ஆடி இருக்கிறார். இந்த முறை பாயிண்ட் ஏரியாவில் சென்ற பந்து தடுத்து நிறுத்தப்பட்டு 1 ரன் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் புதிய இந்த தமிழ்நாட்டினுடைய பந்து வீச்சாளராக சென்றிருக்கக்கூடிய வாஷிங்டன் சுந்தர் 6 ரன்களை கொடுத்திருக்கிறார் டேவிட் மில்லருக்காக. இது போன்ற நிகழ்வு தொடர்ந்து நடக்க இருக்கிறது. இன்றைய போட்டி அந்த அத்துணை சிறப்பு வாய்ந்த ஒரு போட்டியாக அமையும் என்றாலும் கூட நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இங்கே 4 ஓவர் மட்டுமே இன்னும் மீதம் இருக்கிறது. அதற்குள் 122 ரன்கள் அடித்திருக்கிறார்கள். இருந்தாலும் ரன்கள் குறைந்திருக்கிறது என்பதுதான் தற்போதைய நிகழ்வு. ஒரு 2 ஓவரில் பெரிய ரன்கள் எடுக்கவில்லை என்றாலும் தற்போது ஒரு 6 ரன்களை எடுத்திருக்கிறார் டேவிட் மில்லர். தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் 15 ரன்களோடு டேவிட் மில்லரும் 47 ரன்களோடு பவுமாவும் தொடர்ந்து தென்னாப்பிரிக்காவிற்காக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரலை போட்டியானது தொடர்ந்து இன்னும் 4 ஓவர்களில் முடியிருக்கிறது. முதல் செஷன், அதாவது தென்னாப்பிரிக்காவுடைய செஷன் முடியிருக்கிறது. அதன் பிறகாக இந்தியா விளையாட இருக்கிறது. இந்தியாவின் போட்டியிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக இது இருக்கும். நிச்சயமாக நெடுங்காலம் கடந்து, அதாவது உலகக்கோப்பைக்கு கடந்து நெடுங்காலம் கடந்து தற்பொழுது அதிக நாட்கள் நகர்ந்து தற்பொழுது இந்தியா விளையாடக்கூடிய சொந்த மண்ணிலே விளையாடக்கூடிய ஒரு முதல் T20 இருக்கிறதாகவே எதிர்பார்ப்பு இந்திய மக்கள் இந்திய ரசிகர்களிடத்திலே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அந்த நிலையில் தற்பொழுது டேவிட் மில்லர் நாம் பார்த்து கொண்டிருக்கும் தென்னாப்பிரிக்காவினுடைய டேவிட் மில்லர் 15 ரன்களுடனும் அதுபோல 16 ரன்களுடனும் தம்பா பவுமா தற்பொழுது 47 ரன்கள் அரை சதம் காண இருக்கிறார். பவுமா தென்னாப்பிரிக்காவினுடைய பவுமா அரை சதம் காண இருக்கிறார். நிச்சயமாக இந்த ஓவரில் அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை தற்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். இணைந்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனல் உங்களுக்காக நேரலையிலே அனைத்து நேரலையும் வழங்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் தற்போது இன்று நடக்க இருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான போட்டியில் தற்போது பவுமா 50 ரன்களை பெறுவாரா என்பதை பார்க்க இருக்கிறோம். தற்போது சைனி தற்பொழுது பந்து வீச வர இருக்கிறார். 2 பந்துகளை வீசியிருக்கிறார். ஆனாலும் கூட பவுமா இதுவரை எடுக்கவில்லை. ஆனால் 48 ரன்கள் எடுத்திருக்கிறார் என்று தெரிகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்பது இன்னும் சற்று நேரத்திலே தெரிய இருக்கிறது. 47 ரன்களோடு தொடர்ந்து களத்தில் இருக்கிறார் பவுமா. அதுபோல டேவிட் மில்லர் 16 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். இன்னும் மிகச்சிறப்பான ஒரு பந்து வீச்சை இங்கே எதிர்பார்க்கலாம். அதுபோல மிகச்சிறப்பான ரன்களையும் கூட இங்கே எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்தியா தென்னாப்பிரிக்காவோடு விளையாடக்கூடிய 2வது T20 போட்டியை நேரலையிலே பார்த்துக் கொண்டிருக்கிற பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறும் பார்வையாளர்கள் அனைவரும் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த பந்து அடித்து ஆடப்படுகிறது. ஆனால் தடுத்து நிறுத்தப்படுகிறது. ரன் எதுவும் இல்லை. தம்பா பவுமா 47 ரன்களோடு அரை சதம் காண இருப்பாரா என்பதை பார்க்க இருக்கிறோம். நீங்கள் பார்க்க கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரலை போட்டியினுடைய மிக முக்கியமான நிகழ்வாக தற்போது பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. நவ்தீப் சைனி ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். அதுபோல நாம் பார்த்தோம் இதற்கு முன்பு ரவீந்திர ஜடேஜா ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஆகவே இன்னும் ஒரு விக்கெட் 3 விக்கெட் மட்டுமே இதுவரை எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட 4 ஓவர்கள் இருந்து கொண்டிருக்கும் நிலையில் தற்பொழுது 16.3 ஓவர் முடிந்திருக்கிறது. அடுத்த பந்து இந்த முறை தூக்கி அடிக்கப்படுகிறது. ஆனால் பின்புறமாக விக்கெட் கீப்பர் பிடித்திருக்கிறார். ஆகவே ரன் எதுவும் இல்லை. மீண்டும் பவுமா முயற்சி செய்கிறார். 50 ரன்களை பெறுவதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குமா, எந்த புறமாவது அடித்து விடலாமா என்று பின்புறமாக தூக்கி தகர்த்த பார்த்தார். ஆனால் அதற்குள் அந்த பந்து சென்ற பந்து விக்கெட் கீப்பரிடம் கையில் இருந்த சென்றுவிட்டதன் காரணமாக அவரால் ரன் எடுக்க முடியவில்லை. தம்பா பவுமா தற்போது 47 ரன்களோடு அரை சதம் காண இருக்கிறார். தற்போது நீங்கள் பார்க்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு அடுத்தடுத்து வரக்கூடிய உச்சகட்டத்தினுடைய நிகழ்வாக வர இருக்கிறது. அடுத்த 3 ஓவர்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஓவர்கள். அடித்து ஆடி இருக்கிறார். இந்த முறை நேரடியாக பாயிண்ட் ஏரியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் 1 ரன் எடுத்திருக்கிறாரா 2 ரன் எடுத்திருக்கிறாரா என்பதை பார்க்கிறோம். தற்போது 2 ரன் எடுத்திருக்கிறார். 49
9 ரன்கள் தற்பொழுது பவுமா. இன்னும் ஒரு ரன்னில் அவர் அரை சதம் காண இருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முக்கியமான இந்த போட்டி அடுத்தடுத்து வரக்கூடிய இந்தியா விளையாடக்கூடிய நிகழ்வையும் பார்க்க இருக்கிறோம். இது நவ்தீப் சைனியினுடைய பந்து வீச்சு அடித்து ஆடிக்கொண்டிருக்கிறார். பாயிண்ட் ஏரியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தாலும் டீப் பாயிண்ட் ஏரியாவில் தூக்கி அடிக்கப்பட்டாலும் கூட 2 ரன்களை எடுத்து விட்டார்கள். தற்போது இன்னும் ஒரு ரன்கள் எடுத்தால் அரை சதம் காணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ரவீந்திர ஜடேஜாவை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 4 எல்லையில் நின்று சிரித்து கொண்டிருக்கிறார். அவர்தான் தடுத்து நிறுத்தினார். அடுத்த பந்து தூக்கி அடிக்கப்பட்டிருக்கிறது. 1 ரன் எடுத்திருக்கிறார். 50 ரன்கள் கடந்திருக்கிறாரா என்பதை தற்போது பார்க்க இருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு தொடர்ந்து பார்க்கலாம். எஸ்டிவி தமிழ் சேனல் பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்க இருக்கிறது. இன்னும் கூட 49 ரன்களிலேயே இருக்கிறார். 50 ரன்களை எடுக்கவில்லை. தற்பொழுது வரை அரை சதம் காணாத நிலையில்தான் தம்பா பெவுமா தற்பொழுது அரை சதம் காணவில்லை. இந்த நிலையில் நீங்கள் அடுத்தடுத்த நிகழ்வை பார்க்க இருக்கிறீர்கள். டேவிட் மில்லர் 16 ரன்களுடனும் தம்பா பெவுமா 49 ரன்களுடனும் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளும் பார்த்து ரசிங்கள். ஓவர் இடைவேளையிலே தற்பொழுது இருக்கிறோம். இன்னும் இருக்கக்கூடிய 3 ஓவர்கள் மட்டுமே பாக்கி இருக்கிறது. இன்னும் 3 ஓவர்களில் எத்தனை ரன்கள் எடுக்க இருக்கிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். 126 ரன்கள் 3 விக்கெட் இழப்பு இருக்கின்ற நிலையில் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வை நேரலையிலே பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. நீங்கள் இதுவரை பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் தொடர்ந்து எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய போட்டியினுடைய மிக முக்கியமான நிகழ்வாக தற்போது 126 ரன்கள் எடுத்த நிலையில் அடுத்த பந்து தூக்கி எடுக்கப்படுகிறது. மேலெழும்பி செல்கிற பந்து நேரடியாக கேட்ச். இந்த முறை ஒரு விக்கெட், 4வது விக்கெட். இந்த முறை தீபக் சஹருக்கு ஒரு விக்கெட்டாக தற்பொழுது விழுந்திருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தீபக் சஹர் அந்த அதாவது பவுமாவை எடுத்திருக்கிறார். 50 ரன்களை கடப்பதற்குள் பவுமா அவுட் ஆகியிருக்கிறார். மிகச் சிறப்பான ஒரு விக்கெட்டாக இருக்கிறது. 49 ரன்கள் எடுத்த நிலையில் தற்பொழுது தூக்கி அடிக்கப்பட்ட பந்து நேரடியாக மேலெழும்பி சென்று அங்கே நின்று கொண்டிருந்த ஃபீல்டரிடம் கேட்சாக மாறி இருக்கிறது. ஆகவே 49 அரை சதம் காணாமலே சென்று விட்டார் பவுமா. இந்தியாவினுடைய மிகச்சிறப்பான பந்து வீச்சு. தற்போது தீபக் சஹருடைய பந்து வீச்சின் காரணமாக முதல் விக்கெட்டை எடுத்தவரும் அவர்தான். தற்போது 2வது விக்கெட், அதாவது 4வது விக்கெட்டையும் அவர்தான் எடுத்திருக்கிறார். இடையில் நவ்தீப் சைனி ஒரு விக்கெட்டும் ரவீந்திர ஜடேஜா ஒரு விக்கெட்டுமாக இதுவரை 4 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறார்கள் தென்னாப்பிரிக்க வீரர்கள், தென்னாப்பிரிக்க அணி. தொடர்ந்து பார்க்கிறோம். அடுத்து வரக்கூடிய பேட்ஸ்மேன் இன்னும் இருக்கக்கூடிய இந்த 2 ஓவர் 5 பந்துகளிலே எத்தனை ரன்கள் வர இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இந்த நேரலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்க இருக்கிறோம். அடுத்தடுத்து தென்னாப்பிரிக்கா விளையாடக்கூடிய அடுத்த போட்டி 3வது T20 போட்டி சின்னசுவாமி ஸ்டேடியத்திலே பெங்களூரில் நடக்க இருக்கிறது. அதையும் நாம் நேரலையிலே வழங்க இருக்கிறோம். அதற்கு அடுத்து வரக்கூடிய போட்டிகளையும் நேரலையில் வழங்க இருக்கிறோம். தற்போது 126 ரன்கள். டேவிட் மில்லர் மிகவும் அபாயகரமான ஒரு பேட்ஸ்மேன். அவர் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார். இன்னமும் கூட 3 ஓவர்கள் இருக்கிறது. அந்த அபாயகரமான பேட்ஸ்மேன் எத்தனை ரன்களை எடுக்க இருக்கிறார் என்பதை பார்க்க இருக்கிறோம். பவுமா தற்போது 49 ரன்களிலே அரை சதம் காணாமலே பவுலில் திரும்பியிருக்கிறார். தீபக் சஹர் சிறப்பாக பந்து வீசின காரணத்தினால் தூக்கி எடுக்கப்பட்ட பந்து நேரடியாக லாங் ஆன் ஏரியாவுக்கும் டீப் மிட் விக்கெட் டீப் லாங் ஆனுக்கு இடையில் அது கேட்சாக மாறி இருக்கிறது. தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரலை நிகழ்ச்சி தொடர்ந்து வழங்க இருக்கிறோம். டிவைன் பிரிட்டோரியஸ் தற்போது புதிய பேட்ஸ்மேனாக களத்திலே வந்திருக்கிறார். அடுத்து வரக்கூடிய நிகழ்வை பார்க்க இருக்கிறோம். இணைந்திருங்கள் எஸ்டி தமிழ் சேனலோடு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் வழங்க இருக்கிறோம். எஸ்டிவி தமிழ் சேனல் அனைத்து நேரலை நிகழ்ச்சிகளையும் வழங்க இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரலை நிகழ்ச்சிகளை
அடுத்தடுத்து பார்த்து ரசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்தியா தென்னாப்பிரிக்காவோடு விளையாடக்கூடிய இந்த மிகச்சிறப்பான நேரலை மொஹாலி பஞ்சாப் கிரிக்கெட் மைதானத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய மொஹாலி சண்டிகரில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விக்டோரியஸினுடைய நிலை பார்க்கிறோம். 75 ரன்கள் அவர் எடுத்திருக்கிறார். ஒரு 30 ரன்களையும் ஒரு 50 ரன்களையும் இதுவரை அவர் கடந்த காலத்தில் எடுத்திருக்கிறார். T20 போட்டியிலே அனுபவம் குறைந்த பிளேயர்கள் தான் அங்கே தென்னாப்பிரிக்காவிற்கு விளையாட வந்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட டேவிட் மில்லர் மிகவும் அபாயகரமான ஒரு பிளேயர். ஆகவே அவர் எத்தனை ரன்களை எடுக்கிறார் என்பதையும் பார்க்க இருக்கிறோம். ஏனென்றால் ஸ்லாக் ஓவர் என்று சொல்வார்கள், இறுதிக்கட்ட நிலையிலே இருந்து கொண்டிருக்கும் நிலையில் நிச்சயமாக அவர் அனைத்து பந்தையும் அடித்தாட முயற்சிப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தற்போது பார்க்க இருக்கிறோம். அடுத்த பந்து அடித்தாடப்படுகிறது. டீப் எக்ஸ்ட்ரா கவர், மன்னிக்க வேண்டும், இந்த முறை டீப் கவர் ஏரியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டு மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். இங்கே அடிக்கப்பட்ட அனைத்து ரன்களுமே ஆன் சைடில் குறைவாகவும் ஆஃப் சைடில் அதிகமாகவும் அடிக்கப்பட்டதாக தெரிகிறது. குறிப்பாக டீகாக் பந்து அதிகமாக ஆஃப் சைடில் அதிகமாக அடித்தாடப்பட்டிருக்கிறது. அதுபோல அவருடைய இலக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நபர்களுக்கு கடின இலக்கை நிர்ணயிக்கவில்லை. அவர் சிறப்பான ஒரு இலக்கை நிர்ணயித்து சென்று விட்டார். ஆக தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அடுத்த பந்து, இந்த பந்து நேரடியாக விக்கெட் கீப்பரிடம் சென்றதால் ரன் எதுவும் இல்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். தீபக் சஹர் தற்பொழுது 3 ஓவர் 5 பந்துகளை வீசியிருக்கிறார். இன்னும் ஒரு பந்து அவரிடத்திலிருந்து வர வேண்டி இருக்கிறது. டேவிட் மில்லர் மிகவும் மோசமான ஒரு டேஞ்சரஸ் பிளேயர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் அனைத்து பந்துகளும் அடித்து ஆடக்கூடிய தன்மை கொண்டவர். ஆகவே தென்னாப்பிரிக்காவை பொறுத்தவரை அதிகப்படியான அனுபவம் மிக்க அதிக போட்டிகள் கலந்து கொண்ட 70 போட்டிகள் கலந்து கொண்ட ஒரே பேட்ஸ்மேனாக அவர் மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே டேவிட் மில்லனுடைய பந்தை மட்டும் அவருடைய ஆட்டம் மட்டும் சிறப்பாக இருக்கும். அடித்து ஆடி கொண்டிருப்பார் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் நேரத்திலேயே அடித்திருக்கிறார். ஆனால் டீப் எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டு மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. 18 ரன்கள். தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரலை நிகழ்ச்சி தொடர்ந்து அடுத்தடுத்த போட்டிகள் நாம் நேரலையில் வழங்க இருக்கிறோம். இணைந்திருங்கள் STV தமிழ் சேனலோடு. இதுவரை நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நிகழ்விலே 129 ரன்கள் 4 விக்கெட் இழப்பிருக்கின்ற நிலையில் இன்னும் இருக்கக்கூடிய 2 ஓவர்கள் மட்டுமே பாக்கி இருக்கிறது. 18 ஓவர் முடிந்திருக்கிறது. இன்னும் இருக்கக்கூடிய 2 ஓவர்களில் எத்தனை ரன்கள் எடுப்பார்கள் என்று நாம் ஒரு 6 ஓவருக்கு முன்பு நாம் எதிர்பார்த்த ரன்னினுடைய அளவு நிச்சயமாக 180 ரன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று எதிர்பார்த்தோம். அதற்குள் விக்கெட்டுகள் அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்ந்ததன் காரணமாக தொடர்ந்து தற்பொழுது ஒரு விக்கெட் விழுந்தது காரணமாகவும் அதுபோல பந்து வீச்சாளர்களுடைய அழுத்தமான பந்து வீச்சின் காரணமாகவும் தற்போது ரன்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இருக்கக்கூடிய 3 ஓவர்களில், அதாவது 2 ஓவர்கள் இன்னும் பாக்கி இருக்கிறது. அந்த 2 ஓவர்களில் நடக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நேரத்தில் இன்னும் 160 என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. 169 ரன்கள் அதிகபட்சமாக எடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அதற்கான வாய்ப்பு எத்தனை தூரம் இருக்கும் என்பதை நாம் மீண்டும் பார்க்க இருக்கிறோம். இந்த நேரத்திலே சிறப்பான ஒரு நிகழ்வாக அடுத்ததாக டிவைன் பிரிட்டோரியஸ் வந்திருக்கிறார். அதுபோல ரித்திக் பாண்டியா பந்து வீசுவதற்கான நேரலையிலே நாம் பார்க்கிறோம். ரித்திக் பாண்டியா அடுத்த பந்தை வீசியிருக்கிறார். இங்கே 129 ரன்கள், மீண்டும் ஒரு விக்கெட் சொல்லிக் கொண்டிருக்கும் நேரத்திலேயே இந்த முறை டேவிட் மில்லர் மிகச் சிறப்பாக பந்து வீசின ரித்திக் பாண்டியா, டேவிட் மில்லர் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் டு த பெவிலியன் என்ற நிலையில் பெவிலியன் அவர் அடித்திருந்த நிலையில் அவருடைய பந்து பேட்டில் பட்டிருந்தால் நிச்சயமாக மிக உயரத்திற்கு சென்றிருக்கும். ஆனால் அங்கே மிக உயரத்திற்கு செல்ல முடியாத அளவிற்கு அது நிறுத்தப்பட்டது என்றுதான் தற்பொழுது பார்க்கிறோம். இங்கே நேரலையிலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு டேவிட் மில்லர் சற்றும் எதிர்பாராத ஒரு நிகழ்வு இருந்தாலும் கூட அவர் அவுட் ஆனதுதான் இந்தியாவிற்கு மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வாக இருக்கும். காரணம், அவர் மிகவும் கொடூரமான, அதாவது மிகவும் அபாயகரமான பேட்ஸ்மேனாக இருந்து கொண்டிருப்பவர். ஆகவே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த போட்டியினுடைய மிக முக்கியமான நிகழ்வாக தற்பொழுது இன்னும்
ஒரு விக்கெட் விழுந்திருக்கிறது, 5 விக்கெட் தற்பொழுது. ஆகவே ரித்திக் பாண்டியா முதல் முறையாக விக்கெட் எடுத்திருக்கிறார். தீபக் சஹர் 2 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார். அதற்கு அடுத்ததாக தொடர்ந்து பல்வேறு பேட்ஸ்மேன்கள் ரவீந்திர ஜடேஜா 1 விக்கெட்டை எடுத்திருக்கிறார். அதுபோல நாம் தொடர்ந்து பார்க்கிறோம் 5 விக்கெட்டுகள் தற்பொழுது இங்கே இழந்திருக்கிறார்கள். இன்னும் தென்னாப்பிரிக்க வீரர்கள் இன்னும் அடுத்தடுத்து வர இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இன்னும் இருக்கக்கூடிய 2 ஓவர் மட்டுமே. அந்த 2 ஓவரில் தற்பொழுது ஒரு ஓவர் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் இன்னும் 5 பந்துகள், ஒரு ஓவர் 5 பந்துகள் மீதம் இருக்கிறது. இந்த நிலையிலே தற்பொழுது பார்க்கிறோம் புதிதாக வரக்கூடிய பேட்ஸ்மேன் யார். ஆகவே ரன்கள் தற்பொழுது குறைக்கப்பட்டிருக்கிறது. பிலிப் வாயோ தற்பொழுது பந்து பேட்ஸ்மேனாக வந்திருக்கிறார். பிலிப் வாயோ இனி வரக்கூடியவர்கள் அத்துணை சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் அல்ல, இருந்தாலும் கூட ஆல்ரவுண்டர்களாக இருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து பார்க்கிறோம் T20 போட்டியில் இதை நாம் கணிக்க முடியாது. இருந்தாலும் கூட தற்போது எத்தனை ரன்களை அவர்கள் பெறுகிறார்கள் என்பதை தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்திலே நமக்கு தெரிந்துவிடும். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரலை போட்டி தொடர்ந்து வெற்றிகரமான ஒரு நிகழ்வாக இருக்குமா என்பதை, இந்தியாவிற்கு சாதகமான ஒரு நிகழ்வாக இருக்குமா என்பதை பார்க்க இருக்கிறோம். 130 ரன்கள் 5 விக்கெட் என்ற நிலையில் தற்பொழுது இன்னும் ரித்திக் பாண்டியா பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். ரித்திக் பாண்டியா மிகச்சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருந்தார். தற்பொழுது இன்னும் கூட நிகழ்வுகள் இருக்கிறது பார்க்க இருக்கிறோம். இன்றைய போட்டியினுடைய இன்னும் ஒரு ஓவர் 4 பந்துகள் மீதம் இருக்கிறது. அடுத்தடுத்த பந்துகளை பார்க்க இருக்கிறோம். தற்போது அடுத்த பந்தை வீச வர இருக்கிறார் ரித்திக் பாண்டியா. இந்த முறை அடித்து ஆடி இருக்கிறார். டீப் எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. 1 ரன் மட்டும் பிலிப் வாயோ எடுத்திருக்கிறார். தற்பொழுது பார்க்கலாம் டிவைன் பிரட்டேரியஸ் 1 ரன்னும் எடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டலி லெக் வாயோ இன்னும் எத்தனை ரன்களை பெறுவார்? இது மிகவும் அழுத்தமான ஒரு நிலை. 131 ரன்கள் தற்பொழுது இருக்கிறது. இன்னும் இருக்கக்கூடிய ஒரு ஓவர் 3 பந்துகளிலே எத்தனை ரன்கள் எடுக்க இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம். இணைந்திருங்கள் STV தமிழ் சேனலோடு. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரலை நிகழ்ச்சி தொடர்ந்து பல்வேறு சூழல்களால் நாம் தொடர்ந்து வழங்க இருக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் STV தமிழ் சேனலை பார்த்து அடுத்த பந்து பின்புறமாக சென்று விக்கெட் கீப்பரிடம் சென்று விட்டதன் காரணமாக ரன் எதுவும் இல்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரலை நிகழ்ச்சிகளை இன்னும் கூட தொடர்ந்து நாம் பல்வேறு நிகழ்வுகளை வழங்க இருக்கிறோம். அடுத்து 3.4 ஓவரை வீசியிருக்கிறார் ரித்திக் பாண்டியா. இதுவரை 31 ரன்களை கொடுத்திருக்கிறார். அடிக்க ஆரம்பித்த நிலையில் அடிக்கவும் முயற்சித்தார் பிலிப் வாயோ, ஆனால் பந்து சரியாக எதிர்படவில்லை. ஆகவே ரன் எதுவும் இல்லை என்பதுதான் தற்போது தெரிகிறார். அடுத்த பந்து இந்த பந்தை அடித்து ஆடி இருக்கிறார். மேலெலும்பே செல்லவில்லை. இது அங்கேயே அரவுண்ட் த கிரீஸ் என்ற இடத்தில் அங்கேயே விழுந்து விட்டதாகவே மீண்டும் 1 ரன் லெக் பை என்று அறிவிக்கிறார். தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். 1 ரன் மட்டுமே பெற்று 132 ரன்கள் 5 விக்கெட் என்ற நிலையில் இன்னும் 1 ஓவர் 1 பந்து மட்டுமே பாக்கி இருக்கிறது. இந்த நிலையில் குறைந்தபட்சம் 150 ரன்கள் எடுப்பார்களா என்பதை எதிர்பார்க்கலாம். 150 160 ரன்கள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பார்க்க இருக்கிறோம். இணைந்திருங்கள் STV தமிழ் சேனலோடு. இறுதி பந்தை வீச வருகிறார் ரித்திக் பாண்டியா. இந்த பந்து அடித்து ஆடப்படுகிறது. மேலும் செல்லவில்லை. 1 ரன் மட்டுமே எடுத்திருக்கிறார்கள். இன்னும் 1 ஓவர் மட்டுமே இருக்கிறது. 19 ஓவர் முடிந்துவிட்டது. 2வது ஓவரை தற்போது நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். இந்த நேரலை நிகழ்ச்சிகளில் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். STVயினுடைய அனைத்து நிகழ்வுகளையும் நேரலையிலே பார்க்க இருக்கிறீர்கள். ஆகவே பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து STVயினுடைய இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள், இணைந்திருங்கள். இன்னும் சற்று நேரத்தில் அதுவும் அதற்கான நிகழ்வும் வர இருக்கிறது. ஆகவே பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து STVயினுடைய நிகழ்ச்சிகளை பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணையலாம்.
இந்த நிலையை தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். 133 ரன்கள் என்ற நிலையில் தொடர்ந்து விளையாட இருக்கிறார்கள். இன்றைய போட்டியினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக இதை நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இங்கே தென்னாப்பிரிக்கா இன்னும் இறுதி ஓவரை சந்திக்க இருக்கிறது. தற்போதைய நிகழ்வாக இறுதி ஓவரை பார்க்க இருக்கிறீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். 133, அதாவது 19 ஓவர் முடிந்து நவதீப் சைனி தற்போது பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். 5 விக்கெட்டுகள் என்ற நிலையில் இரண்டாவது பந்தை வீசிக்கொண்டிருக்கிறார். தற்போது நவதீப் சைனி இரண்டாவது விக்கெட்டை விக்கெட் கீப்பரிடம் சென்றதனால் ரன் எதுவும் இல்லை. 133 ரன்களோடு தொடர்ந்து தற்போது இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கூடிய இந்த நிகழ்வு தற்போது அதுதான் தற்போதைய நிகழ்வு. 133, 5 விக்கெட். அடுத்த பந்து நவதீப் சைனி வீசியிருக்கிறார். இது இரண்டாவது பந்து என்று நடக்க இருக்கிறது. பார்க்கலாம். 133, 5 விக்கெட். தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். கடந்த 3 ஓவர்களில் 11 ரன் மட்டுமே எடுக்க முடிந்தது. இது மிகவும் ஒரு நிச்சயமாக ரன்களை குறைத்திருக்கிறார்கள் இந்திய பந்து வீச்சாளர்கள் என்று நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த பந்து பின்புறம் காலில் அடிபட்டு செல்கிறது. ஆகவே ரன் எதுவும் இல்லை, 1 ரன் மட்டும் எடுத்திருக்கிறார்கள். இன்னும் இருக்கக்கூடிய 4 பந்துகள் மட்டுமே பாக்கி இருக்கிறது. 19வது ஓவரினுடைய முடிவில் 20வது ஓவரில் இன்னும் 4 பந்துகள் மட்டுமே மீதம் இருக்கிறது. இந்த நிலையில் என்ன நடக்கும் என்பதை பார்க்க இருக்கிறோம். எத்தனை ரன்கள் கொடுப்பார்கள், எத்தனை ரன்கள் அவர்கள் எடுப்பார்கள் என்பதெல்லாம் தற்போது பார்க்க இருக்கிறோம். நவதீப் சைனி இறுதி பந்து வீச்சை தொடர இருக்கிறார். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்திலே ஆண்டிலி பிலிக் வாயோ 1 ரன்னுடனும் டிவைன் பிரிட்டாரியஸ் 3 ரன்களுடனும் தென்னாப்பிரிக்க அணியினுடைய வீரர்கள் இந்த நிலையில் இருக்கிறார்கள். 134 ரன்கள் 5 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். இணைந்திருங்கள். அடுத்த பந்து வீச வர இருக்கிறார். இந்த முறை அடுத்த பந்து அடித்து ஆடி இருக்கிறார். இந்த முறை நேரடியாக சென்ற பந்து 6 ரன்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம். 6 ரன்கள். ஆகவே நாம் எதிர்பார்த்தது போன்று மிகச் சிறப்பாக அடித்து ஆடி இருக்கிறார். இந்த முறை 6 ரன்கள் கிடைத்திருக்கிறது. 140 ரன்கள் என்ற நிலையில் ஆண்டில் பிலிக் வாயோ 6 ரன்னை அடித்திருக்கிறார். பல முறை இதற்காக முயற்சி செய்தார். பல நேரங்களிலே அவர் 6 அடிப்பதற்காக தான் முயற்சி செய்தார். ஆனால் ஒரு பந்தும் அவரால் எதிர்கொள்ள முடியவில்லை. இந்த பந்தை சரியாக எதிர்கொண்டார். ஆகவே 6 ரன்கள் டீப் எக்ஸ்ட்ரா கவர் என்ற ஏரியாவில் 6 ரன்களை கொடுத்திருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். தற்போது 140 ரன்கள் 5 விக்கெட் என்ற நிலையில் இன்னும் 3 பந்துகள் இருக்கிறது. நாம் ஏற்கனவே அறிவுறுத்தியது போல நாம் நேரலையிலே இந்த சற்று முன்பு அறிவித்தது போல இங்கே இன்னும் 20 ரன்களோ அல்லது 10 ரன்களோ எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னோம். தற்பொழுதே 6 ரன்கள் அதில் வந்துவிட்டது. இன்னும் அடுத்த பந்தை நவதீப் சைனி இந்த முறையும் தூக்கி அடிக்கப்படுகிறது. ஆனால் நேரடியாக சென்ற பந்து 4 ரன்களை எடுக்க முடியவில்லை. 1 ரன் மட்டுமே எடுக்க முடிந்திருக்கிறது. பார்க்க இருக்கிறோம். மீண்டும் 2 பந்துகள் மட்டுமே இன்னும் பாக்கி இருக்கிறது. அந்த 2 பந்துகளில் எத்தனை ரன்கள் எடுப்பார்கள் தெரியவில்லை. நவதீப் சைனி இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 12 ரன்களுக்கு மேல் எடுக்க முடியாது. இருந்தாலும் கூட அதாவது 153 ரன்களுக்கு மேல் எடுக்க முடியாது. ஆனால் அதற்குள் எத்தனை ரன்கள் எடுக்க இருக்கிறார்கள் என்பதை தான் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கூடிய இந்த நேரலை நிகழ்ச்சியை தற்பொழுது மிகச்சிறப்பாக பந்து வீசி கொண்டிருக்கூடிய இந்திய பந்து வீச்சாளர்கள் மட்டுமல்லாமல் தென்னாப்பிரிக்க வீரர்களும் மிகச்சிறப்பாக பந்துகளை எதிர்கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்ற மாற்று கருத்து அல்ல. இருந்தாலும் பார்க்க இருக்கிறோம். அடுத்த நிலையில் எத்தனை ரன்கள் அடிக்க இருக்கிறார்கள். அடுத்த பந்து வீச வருகிறார். தற்பொழுது இந்த முறை 1 ரன் மட்டுமே எடுத்திருக்கிறார்களா என்று பார்க்கலாம். 1 ரன் மட்டும்தான் எடுத்திருக்க முடியும். 2 ரன்னை எடுத்து விட்டார்கள். தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இறுதி பந்து வீச்சு நடக்க இருக்கிறது. தற்பொழுது இறுதி பந்து. ஆகவே நவதீப் சைனியுடைய கடைசி பந்து, அதாவது இந்த இன்னிங்ஸினுடைய கடைசி பந்து 143 ரன்கள். இன்னும்
6 அடித்தாலும் கூட 149 ரன்களுக்கு மேல் எடுக்க முடியாது. நாம் சொல்லியதை போல 150 ரன்களுக்கு மேல் இவர்களால் ரன்களை எடுக்க முடியாது என்ற நிலைதான் தற்போது இருக்கிறது. இருந்தாலும் பார்க்க இருக்கிறோம், அடுத்த பந்து நேரடியாக அடிக்கெடுக்கிறார்கள். பார்க்கலாம் இறுதியாக வரக்கூடிய நவதீப் சைனியினுடைய பந்து வீச்சு எத்தனை ரன்கள் எடுக்க இருக்கிறார்கள் என்பதை பார்க்க இருப்போம். இணைந்திருங்கள், இது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து பார்க்க இருக்கிறீர்கள். அடுத்த பந்தயம் அடித்து ஆடி இருக்கிறார். இந்த நிலையில் என்ன நடக்கும் என்பது தூக்கி அடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ரன்கள் எத்தனை என்பதை பார்க்க இருக்கிறோம். இணைந்திருங்கள். இந்த முறை எத்தனை ரன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் 4 ரன்கள் என்றுதான் தெரிகிறது. பார்க்கலாம். 149, அதாவது 6 ரன்கள் எடுத்திருந்தால் 106 ரன்கள் தான் அடித்திருக்கிறார். 149 எடுத்திருக்கிறார்கள். 149 ரன்களுக்கு 5 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை பார்வையாளராக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 149 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 5 விக்கெட்டுகள் இழப்பு என்ற நிலையில் தற்போது இந்தியா விளையாட இருக்கிறது. இந்தியாவுடைய அடுத்த இலக்கு என்ன ரன்கள் எடுக்க இருக்கிறார்கள் என்பதெல்லாம் தற்போது பார்க்க இருக்கிறோம். இந்தியா நிச்சயமாக இதை வெற்றி கொள்வார்களா என்றால் 100% இந்த ரன்கள் இந்தியாவால் எடுக்க முடியக்கூடிய ஒரு ரன்கள் தான். எத்தனை வேகத்தோடு விவேகத்தோடு எத்தனை எதிர்பார்ப்புகளோடு இந்திய ரசிகர்கள் காத்திருக்கிறார்களோ அது போன்று இந்திய வீரர்கள் அதற்கான நிகழ்வை தொடர்ந்து நடத்துவார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ந்து இணைந்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனலோடு பல்வேறு நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது. இருந்தாலும் கூட இன்றைய போட்டியின் நிகழ்வு நேரலையிலே பல்வேறு நிகழ்விலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை நாம் பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் கூட இன்றைய போட்டி மொஹாலி கிரிக்கெட் மைதானத்திலே நடந்து கொள்ளக்கூடிய இந்த போட்டி கடந்த முறை போல் அல்லாமல் மிகவும் வெற்றிகரமான ஒரு போட்டியாகவே இருந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் தர்மசாலாவில் மழையின் காரணமாக இந்த போட்டி நிறுத்தப்பட்டது. தற்பொழுது இந்த போட்டி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதாகவே, மொஹாலியில் மழை இல்லையாகவே போட்டி சிறப்பாக நடைபெறும் என்று தெரிந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறது. தொடர்ந்து தற்பொழுது 149 ரன்களுக்கு 5 விக்கெட் என்ற நிலையில் இங்கே இந்தியா தற்போது விளையாட இருக்கிறது. பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைய இருக்கிறோம். இங்கே இதுவரை ஹென்ரிக்ஸ் 6 ரன்களுடனும், டிகாக் 52 ரன்களுடனும், பூமா 49 ரன்களுடனும், வேண்டர் விசேன் 1 ரன்னுடனும், மில்லர் 18 ரன்களுடனும், பிட்டோரியஸ் 10 ரன்களுடனும், பிலிப் வாயோ 8 ரன்களுடனும் 149 ரன்கள் 5 விக்கெட் இழப்பிற்கு என்று தென்னாப்பிரிக்காவினுடைய பந்து ரன்கள் எடுத்த வீரர்களுடைய நிகழ்வாக தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுபோல இந்தியா தொடர்ந்து விளையாட இருக்கிறது. இந்தியா அத்தனை ரன்களை எந்த விதத்தில் எந்த வேகத்தில் எடுக்க இருப்பார்கள் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். நிச்சயமாக மிக விரைவில் அதற்கான ரன்கள் வர இருக்கிறது. இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைய இருக்கிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தென்னாப்பிரிக்காவோடு இந்தியா விளையாடக்கூடிய, இந்திய மண்ணில் விளையாடக்கூடிய 2வது T20 போட்டியின் நேரலையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய போட்டியின் நிகழ்வாக, முக்கிய நிகழ்வாக பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சியும் பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல எஸ்டிவி தமிழ் சேனல் பற்றிய உங்களுடைய இந்த நிகழ்வினை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு ரெக்கமெண்ட் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எஸ்டிவி தமிழ் சேனலினுடைய இந்த நிகழ்வு தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளாக மாற இருக்கிறது. ஆகவே பார்வையாளர்கள் தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுது இந்தியா விளையாட இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைய இருக்கிறோம். இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. தற்போது லஞ்ச் பிரேக், அதாவது லஞ்ச் பிரேக் அல்ல, தற்போது இன்னிங்ஸ் பிரேக் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். 149 ரன்கள் 5 விக்கெட் என்ற நிலையில் இன்னும் போட்டி இந்தியாவுக்கு சாதகமாக, அதாவது இந்தியா விளையாட ஆரம்பிக்கவில்லை. இந்த நிலையில்தான் தற்போது இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய பேட்ஸ்மேன்களாக வர இருக்கக்கூடிய முதல் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பார்க்கலாம் நாம். அதுபோல தவான், ஷிக்கர் தவான், அதுபோல ரோஹித் சர்மா இருவரும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்க இருக்கிறார்கள். இரண்டாவதாக
1 டவுனாக விராட் கோலி, 2 டவுனாக ரிஷப் பந்த், அதற்கடுத்ததாக வரக்கூடிய பந்து பேட்ஸ்மேன்கள் என்று தொடர்ந்து நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைய போட்டியினுடைய மிக முக்கியமான சாராம்சம், இந்த நிகழ்வில் இந்த போட்டியிலே இந்த இடத்தில் சவுத் ஆப்பிரிக்கா அதாவது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராகத்தான் இந்திய வீரர்கள் அதிகபட்சமாக ரன்கள் எடுத்தது. அது குறிப்பாக ரோஹித் சர்மா முதல் 50 ரன்களையும் முதல் அரை சதத்தையும் அதற்கடுத்து முதல் சதத்தையும் T20 அரை சதம் T20 சதம் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராகத்தான் அவர் நிகழ்த்தியிருந்தார் என்பது முக்கியமான நிகழ்வு. ஆகவே தொடர்ந்து பார்க்கிறோம். முதல் பேட்ஸ்மேனாக வரக்கூடியவராக நாம் ரோஹித் சர்மா, ஷிகர் தவான் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வருவார்கள். அதுக்கு அடுத்ததாக மூன்றாவதாக விராட் கோலி, நான்காவதாக ஸ்ரேயாஸ் ஐயர். ஆனால் இன்று ஸ்ரேயாஸ் ஐயர் இல்லை என்று தெரிகிறது. ஆகவே ரிஷப் பந்த், அதுபோல அதுக்கடுத்ததாக ஹர்திக் பாண்டியா நான்காவதாக ரிஷப் பந்த், ஐந்தாவதாக தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய பந்து வீச்சாளர்களும் கூட நாம் பார்க்கிறோம். அதுபோல தென்னாப்பிரிக்காவை பொறுத்தவரை பந்து வீசக்கூடிய மிக முக்கியமான இடத்திலே கஜிசோ ரபாடா முக்கியமான ஒரு பந்து வீச்சாளர். அவருடைய பந்து வீச்சின் காரணமாக எத்தனை ரன்கள் இங்கே எடுக்க முடியும் என்பது தெரியவில்லை. அதுபோல பேரான் அது கூட பந்து வீசக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கிறது. அதுபோல இங்கே ஆண்டிலே பிலிப் வாயோ இவரும் கூட மிகச்சிறப்பாக பந்து வீசுவார். டிவைன் விட்டாரிஸ் அவரும் கூட வீசிருக்கிறார். யார் பந்து வீசுவார்கள், எந்த வேகத்தில் இருக்கிறது என்பதெல்லாம் அதற்கான அதை எதிர்கொள்ள இந்திய அணி தயாராக இருக்கிறது என்பதெல்லாம் பார்க்கிறோம். 210 போட்டிகளில் இதுவரை தென்னாப்பிரிக்கா விளையாடி இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இந்த போட்டியிலே 9 குறைவாகத்தான் இந்தியாவை எடுத்துக்கொள்ளும் பொழுது 219 போட்டிகளிலே 9 போட்டிகள் குறைவாக இருந்தாலும் கூட இந்த போட்டியிலே யார் வெற்றி பெறுவார்கள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. அதுபோல இங்கே இத்தனை பல்வேறு அதிகபட்சமான ரன்கள் அனுபவங்கள் அனைத்தும் இருந்தாலும் கூட T20 போட்டியினுடைய வேர்ல்ட் ரேங்கிங் லிஸ்டில் நாம் பார்த்தோம் சொன்னால் அந்த அட்டவணையில் 4வது இடத்தில் இந்தியாவும் 3வது இடத்தில் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்திருக்கிற நிலையில் அடுத்து வரக்கூடிய நிகழ்வு என்னவாக இருக்கும், இந்தியா இதை எதிர்கொள்ள எந்த விதமான ஒரு சவாலை எதிர்கொள்ள இருக்கிறார்கள், எத்தனை வேகத்தில் அந்த நிகழ்வு நடக்கிறது என்பதெல்லாம் பார்த்திருக்கிறோம். இணைந்திருங்கள். 149 அதாவது 150 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 5 விக்கெட்டுகள் வீழ்த்தியிருக்கிறார்கள். இந்தியாவை சார்ந்த வரக்கூடிய ஷிகர் தவான், ரோஹித் சர்மா, அதுபோல விராட் கோலி, இந்த 3 மிக பெரும் சக்தி படைத்த பேட்ஸ்மேன்கள் தான் இங்கே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தாலும் கூட ரவீந்திர ஜடேஜா இருக்கிறார். அதுபோல ரிஷப் பந்த், அதுபோல அடுத்தடுத்து வரக்கூடிய பேட்ஸ்மேன்கள் இன்னும் கூட இருக்கிறார்கள். ஆகவே பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து இந்த நேரலை நிகழ்ச்சியை பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் STV தமிழ் சேனலோடு. நாம் இன்னும் கூட போட்டி ஆரம்பிக்கவில்லை. இந்தியாவோடு விளையாடக்கூடிய அந்த போட்டியை நேரலையிலே பார்க்க இருக்கிறோம். தற்போது இதுவரை 150 ரன்கள் 5 விக்கெட் என்ற நிலையில் தற்போது அவர்கள் வகுத்த அந்த நிகழ்வை பார்த்திருக்கிறோம். அதுபோன்று அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்க இருக்கிறோம். இணைந்திருங்கள் STV தமிழ் சேனலோடு. இன்றைய போட்டியினுடைய முக்கிய நிகழ்வாக நீங்கள் பார்க்க இருப்பது இங்கே இந்தியா இந்த 150 ரன்களை அடித்து தென்னாப்பிரிக்காவை வெற்றி கொள்வார்களா என்ற நிகழ்வு அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சிறப்பான நிகழ்வில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கூடிய இந்த மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த போட்டி அடுத்த 3வது போட்டியும் கூட நாம் நேரலையிலே வழங்க இருக்கிறோமாகவே பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து STVயினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து தொடர்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் STV தமிழ் சேனல் தொடர்ந்து அனைத்து இப்படி போட்டோன்னு வெளில போயிட்டாங்க.
இணைந்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனலோடு ஒரு சிறிய இடைவேளையில் மீண்டும் இணையிருக்கிறோம்.
மீண்டும் இணைகிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். தற்பொழுது இந்தியா விளையாட ஆரம்பித்திருக்கிறது. ஷிகர் தவான், ரோஹித் சர்மா இருவரும் பந்து விளையாட வந்திருக்கிறார்கள். தற்பொழுது கஜிசோ ரபாடா பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். 3 பந்துகளை வீசியிருக்கிறார். அதற்குள் 3 ரன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் வரக்கூடிய நிகழ்வை பார்க்க இருக்கிறோம். இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் வழங்க இருக்கிறோம் எஸ்டிவி தமிழ் சேனல். ஆகவே பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. தற்போது இந்தியா விளையாடி கொண்டிருக்கிறது. 150 ரன்கள் இலக்கை முன்னிறுத்தி தற்போது விளையாடி கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே என்ன ரன்கள் எடுக்கிறார்கள் என்பதை பார்க்க இருக்கிறோம். இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. தற்போது வரை ரன்கள் மிக குறைவாகவே வந்திருக்கிறது. இருந்தாலும் இன்னும் பந்துகள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இங்கே ஒரு 4 ரன் என்று பார்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. பந்து கையில் இருக்கும்போதே 4 எல்லையை தொட்டு விடுகிறார் அந்த தென்னாப்பிரிக்காவினுடைய ஃபீல்டர். ஆகவே அது 4 ரன்கள் என்று நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம். அது 4 ரன்கள் என்று தான் கொடுப்பார்கள் என்று தெரிகிறது. பார்க்கலாம். ஷிகர் தவான் அடித்த பந்தினுடைய நிகழ்வாக நாம் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இன்றைய நிகழ்வினுடைய மிக முக்கியமான சூழலாக தற்போது பார்க்கிறோம். 4 ரன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஷிகர் தவானுக்கு என்று தெரிகிறது. தற்போது ரோஹித் சர்மா 5 ரன் மீண்டும் ஒரு ரன் எடுத்திருக்கிறார். ஷிகர் தவான் 5 ரன்களோடு தற்போது 7 ரன்களாக இருக்கிறது. அடுத்த பந்து இந்த முறை ரோஹித் சர்மா 1 ரன் மட்டுமே எடுத்திருக்கிறார். பார்க்கலாம் என்ன நடக்கும் என்பதை பார்க்க இருக்கிறோம். அடுத்த பந்து ரோஹித் சர்மா எதிர்கொள்ள இருக்கிறார். கஜிசோ ரபாடா மிகச்சிறப்பான பவுலர். தென்னாப்பிரிக்காவிற்கு மிக முக்கியமான பந்து வீச்சாளராக ஓப்பனிங் பந்து வீச்சாளராகவும் இருந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. அடுத்த பந்து வீசியிருக்கிறார். இறுதி பந்தை வீசியிருக்கிறார். நீங்கள் பார்க்கலாம். தற்பொழுது 8 ரன்களோடு, அதாவது 5 ரன்கள் ஷிகர் தவான், கஜிசோ ரபாடா தற்பொழுது ஒரு ஓவரை முடித்திருக்கிறார். இதான் தற்பொழுதைய நிகழ்வாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை இங்கே நாம் நேரலையிலே பதிவு செய்திருக்கோம். பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் நிச்சயமாக இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனல். தென்னாப்பிரிக்காவோடு விளையாடக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் நேரலையிலே வழங்க இருக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் தொடர்ந்து எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. தற்போது 149 ரன்கள் 5 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தற்போது இது 150 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி இந்தியா விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 8 ரன்கள் இதுவரை எடுத்திருக்கிறார்கள். ஷிகர் தவான் 5 ரன்களுடனும் ரோஹித் சர்மா 1 ரன்னுடனும் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணையிருக்கிறோம். ஒன்பது ரன்கள். தற்பொழுது அதற்கடுத்த ரன்கள் 6 ரன்களோடு தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரலை நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். இந்த முறை அது மீண்டும் ஒரு 2 ரன்களை கொடுத்திருக்கிறது. தற்போதைய நிகழ்வாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு.
பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்ததாக 15 ரன்களோடு தற்பொழுது விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இங்கே ரோஹித் சர்மா 6 ரன்களுடனும் ஷிகர் தவான் 6 ரன்களுடனும் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். அடுத்தடுத்து வரக்கூடிய நேரலை நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். தற்பொழுது மீண்டும் ரோஹித் சர்மா மிகச்சிறப்பாக ஆண்ட்ரிச் நார்த்ரிச் அவருடைய பந்தை நேரடியாக டீப் மிட் விக்கெட் ஏரியாவில் தூக்கி அடித்து விட்டிருக்கிறார். இந்த முறை 4 ரன்களை அது மேலெழும்பி சென்று நேரடியாக 6 ரன்களை கொடுத்திருக்கிறது. நேரடியாக 6 ரன்களை பெற்றிருக்கிறார் ரோஹித் சர்மா. இன்னும் வரக்கூடிய நேரங்களில் பார்க்கலாம் என்ன நடக்கும் என்பதை. அடுத்த பந்து டாட் பாலாக இருக்கிறது. 15 ரன்களோடு 0, அதாவது ஒரு ஓவர் முடிந்து 2வது ஓவர் முடியும் நிலையில் 15 ரன்கள் என்ற நிலையில் தற்போது 11 புள்ளி தற்பொழுது அடுத்த ரன்களையும் அடித்து ஆடியிருக்கிறார். இந்த முறை ரோஹித் சர்மா மீண்டும் ஒரு 6 ரன்களை அடித்திருப்பது மிகவும் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்பது. அந்த 6 ரன் என்று நாம் பார்க்கும் அந்த நிகழ்வு இந்த முறையும் அது நேரடியாக டீப் மிட் விக்கெட் ஏரியாவில் தான் 6 ரன்களை கொடுத்திருக்கிறது. ரோஹித் சர்மாவினுடைய ஆட்டம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. இந்த நிலையில் அங்கே ரசிகர்களுடைய உற்சாகம் அங்கே நாம் பார்க்கிறோம். அடுத்தடுத்த அதிகமான ரன்களை பெறுவதிலே இருக்கிறார்கள். தற்போது இந்தியா 21 ரன்களுக்கு 0 விக்கெட்டுகள் என்ற நிலை தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பந்து வீச்சினுடைய மிக முக்கியமான நிகழ்வாக ஆரம்பத்தில் டீகாக் அங்கு செய்த வேலையை ரோஹித் சர்மா இங்கே செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரிகிறது. மீண்டும் அதே திசையில் 2 6 ரன்களை அடித்து ரோஹித் சர்மா 12 ரன்களை பெற்றிருக்கிறார் என்பது மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வு. இந்தியா 21 ரன்களுக்கு ஒரு 2வது ஓவருடைய கடைசி பந்தை எதிர்கொள்ள இருக்கிறது. இன்னும் கூட ரன்கள் 11.45 என்ற நிலைதான் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிற நிகழ்வாக இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த 2 பந்துகளை 2 6 ரன்களுக்கு அடித்திருக்கிறார். இந்த முறை கஜிசோ ரபாடா அடுத்த ஓவரை வீச வர இருக்கிறார். தற்பொழுது 21 ரன்கள். ஷிகர் தவான் 6 ரன்களுடனும் ரோஹித் சர்மா 12 ரன்களுடனும் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது கஜிசோ ரபாடா பந்து வீச வந்திருக்கிறார். ரபாடாவினுடைய பந்து ஸ்ட்ரைட் 4 என்று எடுத்துக்கொள்ளாமா? இல்லை, நிச்சயமாக அதற்குள் திரும்பிவிட்டார்கள். தற்பொழுது இவருடைய பந்து வீசக்கூடிய முக்கியமாக கஜிசோ ரபாடா, அது மட்டுமல்லாமல் இதற்கு முன்பு பந்து வீசிய இருவருமே அவர்கள் எதிர்பார்க்காத நிலையில் விக்கெட்டுகள் விழுந்ததை அவர்கள் மன்னிக்க வேண்டும், ரன்கள் கிடைத்ததை அவர்கள் உணர்கிறார்கள். அதை நினைத்தவர்கள் அவருடைய பந்து வீச்சினுடைய நிலையை நினைத்து அவர்கள் வருத்தப்படுவது நன்றாக இருக்கிறது. 25 ரன்களோடு தற்பொழுது இந்தியா நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். 25 ரன்களோடு களத்தில் இருக்கிறார்கள். இன்னும் எடுக்க வேண்டிய ரன்களுடைய நிலை மிகவும் குறைவுதான். இருந்தாலும் பார்க்கலாம். அடுத்த பந்து அடித்து ஆடியிருக்கிறார். இந்த முறை மீண்டும் 4 ரன்கள் டீப் எக்ஸ்ட்ரா கவர், மன்னிக்க வேண்டும், இது டீப் எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவில் ஒரு 4 ரன்கள். இந்த முறை கஜிசோ ரபாடாவினுடைய பந்து வீச்சு, ஷிகர் தவானுடைய ஆட்டம் 4 ரன்களை சிறப்பாக அடித்து எடுத்திருக்கிறார். 14 ரன்கள். அதற்கு அடுத்தும் கூட அவர் ரன்கள் எடுத்துக்கொண்டே இருக்கிறார். ஷிகர் தவானும் ரோஹித் சர்மாவும் அதிகமாக ரன்கள் எடுக்கும் நிலையில் இருக்கிறார்கள். இந்த முறை தடுத்து நிறுத்த முயற்சிக்கும் பொழுது ஃபீல்டர் அங்கே அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை என்றுதான் தெரிகிறது. அடுத்த பந்து இந்த முறையும் 4 ரன்கள் செல்வதற்கான வாய்ப்பு. அடுத்தடுத்து ரன்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் தற்போதைய நிலவரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்கலாம் 29 ரன்கள், 14 ரன்களோடு ஷிகர் தவானும் 12 ரன்கள் ரோஹித் சர்மாவும். இங்கே பார்வையாளர்களை பார்க்கிறோம். மிகுந்த உற்சாகத்திலும் ஆரவாரத்தோடும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த உற்சாகம். இந்த உற்சாகம் எந்த நிலைக்கு கரைப்பொருளும் தெரியவில்லை. பார்க்கலாம். அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். இது போன்ற ஒரு சூழல் தற்பொழுது நிகழ்ந்திருக்கிறது.
மிகச்சிறப்பாக அடித்தாடி இருக்கிறார். இந்த பந்து ஷிக்கர் தவான் 4 ரன்கள், மீண்டும் ஒரு 4 ரன்கள் பெற்றிருக்கிறார். அடுத்த பந்து இந்த முறை நேரடியாக விக்கெட் கீப்பரிடம், ஆகவே ரன் எதுவும் இல்லை. ரோஹித் சர்மா எதிர்கொள்ள இருக்கிறார். 15 ரன்களை ஷிக்கர் தவானும் 12 ரன்களை ரோஹித் சர்மாவோடும் தொடர்ந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தற்பொழுது இதுவரை 2 ஓவர்கள் முடிந்திருக்கிறது. 3வது ஓவரினுடைய இன்னும் 2 பந்துகள் மீதம் இருக்கிறது. இந்த நிலையில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்தியா எந்த நிலையில் வெற்றியை எதிர்கொள்ள இருக்கிறார்கள் என்று பார்க்க இருக்கிறோம். அடுத்தடுத்து வீசக்கூடிய பந்துகளின் நிலையை வைத்து இங்கே வெற்றி தீர்மானிக்கப்படும். ஆனால் இந்தியா வெற்றி பெறும் என்பது அனைவருக்கும் தெரிந்த நிலையாக இருந்தாலும் இந்த முறை தேர்ட்மேன் ஏரியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டு 1 ரன் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஷிக்கர் தவானிற்கு. இன்னும் ஒரு பந்து, இறுதி பந்து அவர் வீசிவிட்டால் 3 ஓவர் முடிந்துவிடும். இதுதான் தற்போதைய நிகழ்வு. என்ன நடக்கும் என்பதை பார்க்க இருக்கிறோம். அங்கே பார்வையாளர்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்வையாளர்கள் அனைவரும் அங்கே மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள். 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேனும் விளையாடக்கூடிய இந்த ஆட்டத்தினுடைய நிகழ்வை பார்த்து சந்தோஷமாக குதித்தாடி கொண்டிருக்கிறார்கள், ரசித்து கொண்டிருக்கிறார்கள், ஆரவாரத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைதான் தற்பொழுது இருக்கிறது. 30 ரன்கள், இன்னும் ரன்கள் தேவை என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மிகச்சிறப்பாக விளையாடக்கூடிய ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா மற்றும் ஷிக்கர் தவான் இருவரும் சிறப்பாக பந்துகளை எதிர்கொள்கிறார்கள். ரன்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அதிகபட்சமான நிலை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 10 ரன்கள் ஒரு ஓவருக்கு என்ற நிலையில் 30 ரன்கள் 3 ஓவர் முடிவிலே இதுவரை அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நிகழ்வாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த பந்து, இந்த பந்தில் ரன் எதுவும் இல்லை. தொடர்ந்து தற்பொழுது ஓவர் முடிவடைந்த நிலையில் அடுத்த ஓவர் வீச வந்திருக்கிறார் நார்த்விச். ஆண்ட்ரிச்சினுடைய பந்து வீச்சை கடந்த முறை ஆண்ட்ரிச்சினுடைய 2 பந்தை அடித்து 6 ரன்களை கொண்டு வந்தார் ரோஹித் சர்மா. அதுபோன்று மீண்டும் அவர் அடிக்கும் பொழுது நிச்சயமாக அதே எல்லையில், அதாவது டீப் மிட் விக்கெட் ஏரியாவில் 6 ரன்களை ஒரு பந்து விட்டு அடுத்த பந்தாக 6 ரன்களை அடித்திருந்தார். அது அங்கே ரசிகர்களிடையே உற்சாகத்தை மேலோங்கி நிறுத்தியிருக்கிறது. அங்கே அனைவரும் உற்சாகமாக இருக்கிறார்கள். அது போன்ற ஒரு நிகழ்வு தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நிலையில் இதுவரை இந்திய ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய நிலையில்தான் இந்தியா வலுவான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்வுகள் எஸ்டிவி தமிழ் சேனல் வழியாக வழங்கியிருக்கிறோம். இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நேரலையிலே அனைத்து நிகழ்ச்சிகளையும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சிகளை ரெக்கமெண்ட் செய்து அவர்களும் பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். அதுபோல நீங்களும் இதுவரை பார்வையாளர்களாக மட்டுமே இருக்கும் அனைவரும் எஸ்டிவி தமிழ் சேனலை பார்த்து ரசித்து உங்களுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் மேலான கருத்துக்களையும் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தற்பொழுது அடுத்த பந்து, இந்த பந்து மீண்டும் விக்கெட் கீப்பரிடம் சென்று விட்டது. ஆகவே ரன் எதுவும் இல்லை. ஷிக்கர் தவான் 15 ரன்களுடனும் ரோஹித் சர்மா 12 ரன்களுடனும் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். ஆண்டு பிலிப்வாயோ தற்போது பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரலை நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். இன்றைய போட்டி மிகவும் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் செல்லும். இதில் மாற்றுக்கருத்து இல்லை. இருந்தாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்க்கிறோம். பிலிப்வாயோ பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். சிறப்பாக ஆட முயற்சிக்கிறார்கள். பார்க்கலாம். அடுத்த பந்து பாயிண்ட் ஏரியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டு ரன் எதுவும் இல்லை. தற்போது நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரலை நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அனைவரும் எஸ்டிவி தமிழ் சேனலுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மறக்காமல் எஸ்டிவியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசித்து
உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இதை ரெக்கமெண்ட் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த பந்து அடித்து ஆடப்படுகிறது. இந்த முறை பாயிண்ட் ஏரியாவில் 4 ரன்களா? இல்லை, தடுத்து நிறுத்திவிட்டார். ஆனால் மீண்டும் பந்து அவரை தொடும்பொழுது அவர் 4 எல்லையிலிருந்து கை எடுத்திருக்கிறார். ஆனால் 4ஆ 2ஆ என்பதை பார்க்க இருக்கிறோம். 2 ரன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதுவும் 4 ரன்கள் என்றுதான் தெரிகிறது. அவர் 4 எல்லை தொட்டுவிட்டார். 4 ரன்கள் என்று தெரிகிறது. ஷிகர் தவானுக்கு மீண்டும் 4 ரன்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பார்க்கலாம். அவர் மீண்டும் அந்த பந்தை உராசிக்கொண்டே 4 எல்லையை தொடுகிறார். ஆகவே 4 ரன்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் தற்போதைய நிலை. அதை சரி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது 4 ரன்களா என்பதை மீண்டும் ஒரு முறை சரிபார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் 4 எல்லையிலே கால் பதித்த பிறகு பந்து அவருடைய கையில் படுகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அதன் பிறகு அவர் அந்த பந்தை விட்டு கையை எடுக்க முயற்சிக்கிறார். ஆனாலும் கூட அவருடைய காலில் மீண்டும் போய் அது உராசி வந்திருக்கிறதாகவே 4 ரன்கள் நிச்சயமாக அது 4 ரன்களாகத்தான் இருக்க முடியும், கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இன்னும் கூட அதை சரிபார்த்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது வரை அதற்கான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த முறை வேறு ஒரு கோணத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 4 எல்லையை அவர் தொட்டுவிட்டார். கால் அவருடைய 4 எல்லை தொட்டிருக்கிறது. ஆனால் பந்தையும் அவர் தொட்டிருக்கிறார் என்று தெரிகிறது. அதன் பிறகு பந்திலிருந்து கையெடுக்கிறார். கையெடுத்த நிலையில் மீண்டும் அந்த பந்தை அவர் தொடுகிறார். ஆகவே 4 என்று தான் கொடுக்கப்பட வேண்டும். அதற்கடுத்து அவர் 4 எல்லை தொட்டு கொண்டிருக்கும் போது கூட பந்து அவருடைய காலில் படுகிறது. ஆகவே 4 ரன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4 ரன்களாக தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 18 ரன்களோடு தொடர்ந்து களத்தில் இருக்கிறார் ஷிகர் தவான். 2 ரன்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம் இன்னும் என்ன நடக்கும் என்பதை. அடுத்தடுத்த பந்துகளை எதிர்கொள்ள இருக்கிறார் ஷிகர் தவான். மீண்டும் 1 ரன்னை எடுத்திருக்கிறார். ஆகவே இந்த ஓவர் இன்னும் 2 பந்துகள் மீதம் இருக்கிறது. அந்த 2 பந்துகள் முடிந்த பிறகுதான் ரன்களுடைய நிலை தெரிய இருக்கிறது. அடுத்தடுத்து பார்க்கிறோம் எத்தனை ரன்களை பெற இருக்கிறார்கள் என்பது. அதற்குள் ஒரு விக்கெட் விழுந்திருக்கிறது தற்பொழுது என்று தெரிகிறது. ரோஹித் சர்மா என்று தெரிகிறது. ரோஹித் சர்மா அடுத்த பந்தை எதிர்கொள்ள இருக்கும் நிலையில் தற்பொழுது பிலிப் வாயோ அவருடைய பந்து வீச்சின் காரணமாக ஒரு விக்கெட், முதல் விக்கெட்டை இழந்திருக்கிறது இந்தியா. ரோஹித் சர்மா தன்னுடைய முதல் விக்கெட்டை இழந்திருக்கிறார் என்பது நிச்சயம். LBW ஆக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவுட் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிற நிகழ்வாக இருக்கிறது. ரோஹித் சர்மாவிடம் அதிகமாக எதிர்பார்த்த நிலையில் இந்திய ரசிகர்கள் தற்பொழுது நிதானமாக இருக்கிறார்கள். விராட் கோலி தற்பொழுது புதிய பேட்ஸ்மேனாக களத்துக்குள் வந்து கொண்டிருக்கிறார். விராட் கோலி களத்தில் இறங்கி கொண்டிருக்கிறார். தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசித்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிங்கள். ரோஹித் சர்மா 12 ரன்கள் 12 பந்துகள், அதுதான் தற்போது அவருடைய நிலையாக இருந்தது. அதற்குள் அவர் பெவிலியன் திரும்பிக் கொண்டிருக்கிறார். விராட் கோலி புதிய பேட்ஸ்மேனாக களத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். தற்போது ஆண்டில் பிலிப் வாயோ அவர் எதிர்பார்த்தது போன்று ஒரு விக்கெட்டை எடுத்திருக்கிறார். தற்போது இந்த நிலையை தான் பார்க்கிறோம். விராட் கோலி ஒரு ரன் எடுக்கக்கூடிய மெஷினாகவே இருந்து கொண்டிருக்கிறார். ரன் எடுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்ஸ்மேன் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். 4 பேர் எத்தனை ரன்களை எடுத்திருக்கிறார் என்பதை பார்க்கலாம். ஷிகர் தவான் 18 ரன்கள், ரோஹித் சர்மா 12 ரன்கள். தற்போது விராட் கோலி புதிய பேட்ஸ்மேனாக களத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். அஜிசோர் ரபாடா தற்பொழுது பந்து வீச அடுத்த பந்து வீச வந்திருக்கிறார். அதாவது அடுத்த ஓவரை வீச வந்திருக்கிறார். 4 ஓவர்கள் முடிந்திருக்கும் நிலையில் 149 ரன்கள் மணிக்க வேண்டும். அது நிர்ணயிக்கப்பட்டது. தென்னாப்பிரிக்காவினுடைய இலக்கு 33 ரன்கள், ஒரு விக்கெட் இழப்பு என்ற நிலையில் தொடர்ந்து விளையாட இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை பார்த்து ரசிக்கும் மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்கள் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இதுவரை பார்வையாளர்களாக மட்டும் இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரலை நிகழ்ச்சியிலே இந்தியா வெற்றி பெறுமா என்பது மற்றும் ஒரு முக்கியமான நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனை வேகத்தில் இவர்கள் வெற்றி பெற இருக்கிறார்கள், என்ன நடக்க இருக்கிறது என்பதெல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. விராட் கோலி இதுவரை ரன் எதுவும் எடுக்கவில்லை. மீண்டும் அவர் ரன் எடுப்பதற்கான நிலையில் வந்து கொண்டிருக்கிறார். டிவைன் பிரிட்டோரியஸ் தற்பொழுது பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். முதல் பந்தை வீசியிருக்கிறார். அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோம். இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வு. இன்றைய போட்டி அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு போட்டி. இங்கே மீண்டும் ஒரு ரெவ்யூ கேட்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. நிச்சயமாக மீண்டும் விராட் கோலி அவுட்டா என்பது ஒரு ரெவ்யூவாக இருக்கிறது. பார்க்கலாம். இரண்டாவது நிலை, இது முதல் நிலையை தான் பார்க்கிறோம். இல்லை, இது முதல் விராட் கோலி அல்ல, கடந்த முறை நடந்த நிகழ்வு போன்ற ஒரு தெரிகிறது. தற்போது 2 ரன்களோடு விராட் கோலியும் ஷிக்கர் தவான் 19 ரன்களுடன் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். 36 ரன்கள், ஒரு விக்கெட் இழப்பு என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ரோஹித் சர்மா 12 ரன்களுக்கு பெரிதும் திரும்பியிருந்தார். தற்போது 2 பந்துகளை சந்தித்த விராட் கோலி 3 பந்துகளை சந்தித்து 2 ரன்கள் மட்டுமே எடுத்திருக்கிறார். இன்னும் பல்வேறு ரன்கள் எடுக்க வேண்டியிருக்கிறது. இன்னும் கூட 133 ரன்கள், நிச்சயமாக 105 134 ரன்கள் எடுக்கணும். 114 ரன்கள், தற்பொழுது 110 ரன்கள் எடுக்க வேண்டும். அதுதான் தற்போதைய நிலை. 110 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் தற்போது இந்திய அணி விளையாடி கொண்டிருக்கிறது. விராட் கோலி மீண்டும் ஒரு சிறப்பான 4 ரன்கள் அடித்திருக்கிறார். இங்கே 30 ரன்கள், 50 ரன்கள் என்று மிகச்சிறப்பாக பந்துகளை அடித்துக்கொண்டு ஒரு ரன் மெஷினாக தொடர்ந்து இருந்திருக்கிறார். இந்த ரன் டீப் எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவில் 4 ரன்களை அடித்ததன் காரணமாக தொடர்ந்து விராட் கோலி 7 ரன்களோடு களத்தில் நிற்கிறார். 41 ரன் தற்பொழுது எடுத்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய போட்டியின் மிக முக்கியத்துவமாக நாம் பார்த்து கொண்டிருப்பது இந்தியா 150 ரன்களை எடுத்து வெற்றி கொள்வார்களா? அனைத்து ரசிகர்களும் அங்கே ஆவலோடு காத்திருக்கிறார்கள். எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. அங்கே ரோஹித் சர்மாவுடைய அவுட் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு ஏற்புடையதாக இல்லை. அதாவது அவர் அவுட் என்பது உண்மை, ஆனால் அதை இந்திய ரசிகர்கள் நிச்சயமாக அதை ரசிக்கவில்லை. அதை நிச்சயமாக அந்த நிலையை பார்க்கவில்லை. ஆனால் கூட விராட் கோலி இருக்கிறார் என்ற மனதைரியத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே உற்சாக நிகழ்ச்சியிலே அனைவரும் எழுந்து நின்று ஆரவாரத்தோடு நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு கை பதாகைகளை வைத்துக்கொண்டு அவர்கள் அடுத்த பந்து அடித்தாடப்படுகிறது. இந்த முறை பாயிண்ட் ஏரியாவில் தடுத்து மன்னிக்க வேண்டும், ஸ்கொயர் லெக் ஏரியாவில் தடுத்து நிறுத்தப்படுகிறது. மீண்டும் பந்து வீச அடுத்த இல்லுப்வாயோ தற்பொழுது களமிறங்க இருக்கிறார். அடுத்த அவருடைய ஓவர், அதாவது 2வது ஓவரினுடைய முதல் பந்தை வீசியிருக்கிறார். விராட் கோலி 11 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. 45 ரன்கள், ஒரு விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 5 ஓவர் முடிந்திருக்கிறது. டீப் எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவில் ஒரு 4 ரன்களை பெற்றுதான் அந்த 11 ரன்களை பெற்றிருக்கிறார் விராட் கோலி. 45 ரன்களுக்கு ஒரு விக்கெட் என்ற நிலை தொடர்ந்து பார்க்கிறோம். அடுத்த பந்தை வீச்சிருக்கிறார். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
45 ரன்கள், ஒரு விக்கெட். அடுத்த பந்து அடித்தாடுகிறார். இந்த முறை ரன் எதுவும் இல்லை. பாயிண்ட் ஏரியாவில் பேக்வேர்ட் பாயிண்ட் ஏரியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டு ரன் எதுவும் இல்லை. இங்கே நாம் பார்க்கிறோம், விராட் கோலி மிகவும் சிறப்பாக அடித்தாடி இருக்கிறார். விராட் கோலியினுடைய ரோஹித் சர்மா, விராட் கோலியினுடைய நிலை என்று பார்க்கும்போது 100 ரன்களை இதுவரை 3 முறை 100 ரன்களை அடித்திருக்கிறார். 113 அவருடைய அதிகபட்ச ரன்களாக T20 போட்டியிலே இருந்திருக்கிறது. 140.67 அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டாக இருந்திருக்கிறது. கடந்த முறை அவருடைய நிலை இதுதான் தற்போது அந்த நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அது முக்கியமாக பெங்களூர் சின்னசுவாமி ஸ்டேடியத்திலே அவருடைய மிக முக்கியமான நிகழ்வு நிகழ்த்தியிருக்கிறார். அதுபோல பல நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். இன்றும் கூட அது போன்ற ஒரு சூழல் எழுமா என்பதை பார்க்கலாம். தொடர்ந்து தற்போது ஏதோ ஒரு விராட் கோலிக்கு எதிராக டிஆர்எஸ் கிளைம் செய்யப்படுமா என்பதை பார்க்கிறோம். தற்போது 2 பந்து வீச்சாளர்கள் அவர்களோடு ஒரிஜினல் டெசிஷனாக நாட் அவுட் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பந்து சரியான பந்து, ஆனால் அவர்கள் ரிவ்யூ கேட்டிருக்கிறார்கள். அடிக்கப்பட்ட பந்து நேரடியாக வந்து அவருடைய கால் பகுதியிலே பட்டு மேலெழும்பி செல்கிறது. ஆகவே இது மேலெழும்பி சென்றாலும் அங்கே விக்கெட்டாக அது விழவில்லை என்பதுதான் தெரிகிறது. ஆனால் அவருடைய பேடில் பட்டிருக்கிறது. அவுட் கொடுப்பார்களா என்பதை பார்க்க இருக்கிறோம். இருந்தாலும் அதனுடைய முறை, அதாவது அது செல்லும் திசை, பந்து செல்லும் திசை நிச்சயமாக ஸ்டம்பிற்கு எந்த விதமான பாதகம் ஏற்படுத்தாது என்று தெரிகிறது. பார்க்கலாம். இல்லை, அவுட் இல்லை என்பதுதான் தற்போதைய நிகழ்வு. நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். எஸ்டிவி தமிழ் சேனல் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கியிருக்கிறது. தற்போது அந்த ரிவ்யூ எந்த விதமான ஒரு நிலையையும் தற்போது உருவாக்கவில்லை என்பதுதான் நாம் பார்க்கிறோம். இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. அடுத்த பந்துகளை வீசியிருக்கிறார்கள். பிலிப் வாயோ. தற்போது என்ன நடக்கும் என்பதை பார்க்க இருக்கிறோம். அடுத்தடுத்த நிகழ்வு. நிச்சயமாக கேப்டன், விக்கெட் கீப்பராக இருக்கக்கூடிய டிகாக் அதை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார். இது அவுட் இல்லை என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது. அதை பார்த்தவுடன் அவர் நிச்சயமாக ஆலோசனையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இருந்தாலும் கூட அதற்கான வாய்ப்பில்லை. விராட் கோலி இன்னும் களத்தில் இருக்கிறார் என்பது இன்னொரு மிகவும் சிறப்பான நிகழ்வு. தற்போது அடுத்த பந்து, இந்த பந்து வைடு பாலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்பதை. 47 ரன்களோடு களத்தில் இருக்கிறார்கள். ஷிகர் தவான் 19 ரன்களுடனும் விராட் கோலி 12 ரன்களுடனும் களத்தில் இருக்கிறார்கள். பேட்ஸ்மேன் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருவர் மட்டும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பிலிப் வாயோ தற்போது ஒரு ஓவர் வீசி 2வது ஓவருடைய கடைசி பந்தை வீசியிருக்கிறார். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் சில நேரங்களில் மிக அதிகபட்சமான ரன்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பரபரப்பான ஒரு நிகழ்வு நடக்க இருக்கிறது. இருந்தாலும் பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். எஸ்டிவி தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். ஷிகர் தவான் 19 ரன்களுடனும் விராட் கோலி 12 ரன்களுடனும் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். அடுத்த பந்து வீசி வருகிறார் டிவைன் பிரிட்டோரியஸ். தற்பொழுது அடுத்த பந்தை வீசியிருக்கிறார். இன்றைய போட்டியினுடைய மிக முக்கியமான நிகழ்வு நாம் பார்க்க இருக்கிறோம். இங்கே விராட் கோலி என்ன ரன்களை எடுக்க இருக்கிறார், அதுபோல் ஷிகர் தவான் எத்தனை ரன்களை எடுத்திருக்கிறார், இதற்கான வாய்ப்புகள் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதையெல்லாம் பார்க்க இருக்கிறோம். அடுத்தடுத்து பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நடக்க இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் வழங்க இருக்கிறோம். இருந்தாலும் கூட இந்த நிகழ்வு மிகச் சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வாக வர இருக்கிறது. அடுத்து விராட் கோலி எத்தனை ரன்களை எடுக்க இருக்கிறார், ஷிகர் தவான் எத்தனை ரன்களை
டிவைன் பிரிட்டோரியஸ் தற்பொழுது விக்கெட்டுகளை எடுப்பாரா என்பதெல்லாம் பார்க்கிறோம். 147 ரன்கள், அதாவது 149 ரன்கள், 150 ரன்கள் எடுக்க வேண்டிய நிலையில் 48 ரன்களை எடுத்திருக்கும் நிலையிலும் கூட இன்னும் இவர்கள் 142 ரன்கள் எடுக்க வேண்டும். 102 ரன்கள் எடுக்க வேண்டும். அதற்கான ஓவர் இருக்கிறது. 6 ஓவர் தற்பொழுது வீசப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட 14 ஓவர் பாக்கி இருக்கிறது. அந்த ஓவர்களை அடித்தாடும்பொழுது என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம். சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா 40 ரன்களோடு இருந்திருக்கிறார்கள். இந்தியா 48 ரன்களோடு இருக்கிறார்கள் என்பது மற்றும் ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அடுத்த ரன் அடித்து ஆடி இருக்கிறார். இந்த முறை 1 ரன்னா 2 ரன்னா என்று பார்க்க இருக்கலாம். 1 ரன் மட்டுமே எடுத்திருக்கிறார்கள். இந்த முறை 13 ரன்களோடு விராட் கோலியும் 20 ரன்களோடு ஷிக்கர் தவானும் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்கள் அனைவரும் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். விக்கெட்டுகளை வீழ்த்தியதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பிலிப்வாயோ 1 விக்கெட் மட்டும் வீழ்த்தியிருக்கிறார். அது ரோஹித் சர்மாவுடைய விக்கெட்டாக இருந்தது. ஆனாலும் கூட இன்னும் ரன்கள் அதிகபட்சமாக அடிக்க முடியவில்லை. தொடர்ந்து பந்துகள் அழுத்தமாக வந்து கொண்டிருக்கிறது. இவர்களால் அடித்தாட முடியவில்லை என்ற நிலைதான் தற்பொழுது இருக்கிறது. இருந்தாலும் இந்தியா ஆரம்பம் முதலே அதிகபட்சமான ரன்களை எடுத்ததாகத்தான் தெரிகிறது. தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் என்ன நடக்கும் என்பது. இன்னும் தேவையான ரன்களை அடுத்த பந்து வீசியிருக்கிறார். இந்த முறை அடித்து ஆடியிருக்கிறார். நேரடியாக 4 ரன்களை பெறவில்லை. அதற்குள் ஃபீல்டர் தடுத்து நிறுத்திவிட்டார். 1 ரன் மட்டும் எடுத்திருக்கிறார்கள். 50 ரன்கள் தற்பொழுது. இன்னும் 100 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் தொடர்ந்து விளையாட இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. பல்வேறு நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். இங்கே இந்தியாவின் மிகச்சிறப்பான பேட்ஸ்மேன்களாக இருக்கக்கூடிய ஷிக்கர் தவான் அதுபோல் விராட் கோலி இருவரும் எதிர்கொள்ள இருக்கிறார்கள். அதுபோல் ஆஸ்திரேலியா அணிக்க வேண்டும். தென் ஆப்பிரிக்காவினுடைய பந்து வீச்சாளர்களாக இருக்கக்கூடிய டிவைன் பிரிட்டோரியஸ் தற்போது பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். அடுத்த பந்து அடித்தாடப்பட்டிருக்கிறது. இந்த முறை 1 ரன் மட்டுமே கிடைத்திருக்கிறது. ஷிக்கர் தவான் மற்றும் விராட் கோலி 1 ரன்களாக எடுக்க முயற்சிக்கிறார்கள். இன்னும் கூட ரன்கள் அடித்தாடுவதிலே நிதானம் காக்கிறார்கள். காரணம், அதற்குள் 1 விக்கெட் இழந்திருக்கிறோம். ஆகவே இன்னும் சற்று நேரம் நிதானத்தோடு ஆட வேண்டும் என்று அவர்கள் நிதானமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் தற்போது தெரிகிறது. இன்னும் இருக்கக்கூடிய நேரங்களில் பரபரப்பும் விறுவிறுப்பும் தொற்றிக்கொள்ளும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. 79 பந்துகள் 99 பந்துகளில் 79 ரன்கள் எடுக்க வேண்டும் என்ற நிலை தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவுட் ஆகிடுவாரா என்று பார்க்க இருக்கிறோம். மீண்டும் ஒரு மோசமான ஒரு நிலையைத்தான் தற்போது. இன்னும் சற்று நேரம் கடந்திருந்தால் நிச்சயமாக இந்த விக்கெட் அவுட் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்திலே அதற்கான வாய்ப்பு இங்கு நடக்கவில்லை என்றால் கூட பார்க்கலாம் என்ன நடக்கும் என்பதை. தொடர்ந்து இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. இங்கே நாம் பார்க்க இருக்கிறோம் என்ன நடக்க இருக்கிறது என்பதை. இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. தற்பொழுது 52 ரன்கள் 1 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 98 பந்துகள் 78 ரன்கள் 78 பந்துகள் 98 ரன்கள் எடுக்க வேண்டும். விராட் கோலி 14 ரன்களுடனும் அதுபோல ஷிக்கர் தவான் 15 ரன்களுடனும் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இன்றைய போட்டியினுடைய மிக முக்கிய நிகழ்வாக அடுத்தடுத்து விளையாடக்கூடிய பரபரப்பும் விறுவிறுப்பும் இங்கே வர இருக்கிறது. பந்து எடுத்து அவர் வீச இருக்கும் நிலையில் அதற்குள்
ஓடி வந்து விடுகிறார் ஷிகர் தவான். ஆகவே அவுட் எதுவும் ஆகவில்லை. விராட் கோலி 15 ரன்களுடனும் ஷிகர் தவான் 22 ரன்களுடன் களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இணைந்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். இந்தியா விளையாடி கொண்டிருக்கிறது. தென்னாப்பிரிக்கா பந்து வீசிக் கொண்டிருக்கிறது. விராட் கோலி 16 ரன்களுடனும் ஷிகர் தவான் 23 ரன்களுடனும் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். இன்னும் அடுத்த பந்தை வீசிக் கொண்டிருக்கிறார் ஷம்சி. அடுத்த பந்தை வீசிக் கொண்டிருக்கிறார். அதற்குள் ஒரு ரன் எடுத்து விட்டார்கள். ஷிகர் தவான் 23 ரன்களுடனும் விராட் கோலி 17 ரன்களுடன் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். தற்போதைய இந்த நிகழ்வு 150 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். ஷிகர் தவான் விளையாடி கொண்டிருக்கிறார். அடுத்த பந்தை எதிர்கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில் டிவைன் பிரிட்டோரியஸ் ஓவர் முடிந்து இருக்கிறது. 93 ரன்கள் 72 பந்துகளில் எடுக்க வேண்டிய ஒரு நிலையை தற்போது நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்தியா 57 ரன்கள், ஒரு விக்கெட் இந்த நிலையில். அடுத்த பந்தை விக்டோரியஸ் வீசிக்கொண்டிருக்கிறார். இந்த முறை 6 ரன்கள் மிகச்சிறப்பாக அடித்தாடி இருக்கிறார் விராட் கோலி. 6 ரன்கள். இது போன்ற அடுத்தடுத்து வரக்கூடிய பந்துகள் அடித்தாடப்படும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் தற்பொழுது பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கிறது. மீண்டும் டீப் எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவில் மிகவும் அழுத்தமாக அடிக்கப்பட்ட பந்து மேல் எழும்பி சென்று 6 ரன்களை மிகச்சிறப்பாக கொடுத்திருக்கிறது. 2 ஸ்டெப் முன்னோக்கி சென்றுதான் அந்த பந்தை அடித்திருக்கிறார். ஆகவே 6 ரன்கள் கிடைக்கப்பட்டது மிகவும் சிறப்பான ஒரு நிலை. அடுத்த பந்தில் 1 ரன் எடுத்திருக்கிறார். மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு நிலையில்தான் இந்தியா விளையாடி கொண்டிருக்கிறது. அந்த பந்து அடித்த வேகம், அது தூக்கி அடிக்கப்பட்ட நிலை அனைத்தும் பார்க்கும்போது சரியாக 6 என்ற இலக்கில் தான் நின்றிருக்கிறது. அந்த நிலை மிகச்சிறப்பு. விராட் கோலி ரோஹித் சர்மாவின் இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். மிகச்சிறப்பாக அடித்தாடப்பட்ட டீப் எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவில் அடித்தாடப்பட்ட அந்த பந்து 6 ரன்களை கொடுத்திருக்கிறது. இந்த முறை ஷிகர் தவான் மீண்டும் அவருடைய பந்து 4 ரன்கள் எடுத்திருக்கிறார். ஷிகர் தவான் மீண்டும் ஸ்ட்ரைட் 4 என்று அடிக்கும் நிலையில்தான் ஷிகர் தவான் அடித்தாடி இருக்கிறார். பந்துகள் அடித்தாடப்பட இருக்கிறது, ரன்கள் வர இருக்கிறது. பார்வையாளர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ரசிகர்கள் எழுந்து நின்று உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், ஆரவாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்களை ஸ்ட்ரைட் 4 என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஃபீல்டரை கடந்து சென்று 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த பரபரப்பு தற்போது வர இருக்கிறது. அடுத்த பந்தை அடுத்து ஆடுகிறார். இந்த முறை பாயிண்ட் ஏரியாவை கடந்து செல்கிறது. 2 ரன்கள் அல்ல, 1 ரன்கள் மட்டுமே கொடுத்திருக்கிறார்.
இந்த முறை நீங்கள் விராட் கோலி 24 ரன்களுடன் ஷிகர் தவான் 28 ரன்கள் மிக சிறப்பாக அடித்தாடினார். விராட் கோலி 140 கிலோமீட்டர் வேகத்தில் வரக்கூடிய பந்தை அடித்தாடக்கூடிய ஒரு தன்மை, அத்துணை வேகம் சிறப்பு இங்கே நாம் பார்க்கிறோம். அதுபோல தற்பொழுது அடித்தாடக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இது போன்ற நிகழ்வு அடுத்தடுத்த ரன்களை சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையும். 69 ரன்கள் ஒரு விக்கெட் இழப்பிற்கு என்ற நிலையில் விராட் கோலியினுடைய ஆட்டம் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுவரை அடுத்த பந்து அடித்தாடியிருக்கிறார். இந்த முறை நேரடியாக டீப் எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவில் சென்று கொண்டிருக்கிறது. அங்கே தடுத்து நிறுத்தப்பட்டு 2 ரன்கள் ஓடிவிட்டார்கள். அதற்குள் 2 ரன்களை தற்பொழுது தன்னகத்தை கொண்டிருக்கிறார். 26 ரன்களோடு விராட் கோலி அங்கே பார்வையாளர்கள் எழுந்து நின்று உற்சாகமாக எழுந்து நின்று நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆட்டத்தின் பெண்கள் அங்கே உற்சாக குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதை அனைத்தும் பார்க்கும்போது இது போன்ற ஒரு முக்கியமான ஒரு போட்டியாக தொடர்ந்து வர இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள், பரபரப்புக்கு பஞ்சமில்லை என்ற நிலையில்தான் தொடர்ந்து வர இருக்கிறது. விராட் கோலியும் ஷிகர் தவானும் விளாசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அடுத்தடுத்த பந்துகளை அடித்தாடி கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் அடித்தாடப்படுகிறது. இந்த முறை தடுத்து நிறுத்தப்பட்டு 1 ரன் மட்டுமே கொடுக்கப்படுகிறது. தற்பொழுது ஷம்சினுடைய பந்து ஒரு ஓவர் முடிந்திருக்கிறது. அவருடைய ஓவர் முடிந்திருக்கிறது. இன்னும் 9 ஓவர் தற்பொழுது முடிந்த நிலையில் 72 ரன்கள். ஆனால் இதே நிலையில் தென்னாப்பிரிக்காவை பொறுத்தவரை அதிகபட்சமான ரன்கள் எடுத்திருந்தார்கள் என்பது மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் கூட இங்கே விக்கெட்டுகள் இன்னும் தெளிவாக இருக்கிறது, அடித்தாடக்கூடிய தன்மை இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து ஆடுவார்கள். இணைந்திருங்கள் STV தமிழ் சேனலோடு. விராட் கோலி மிகச் சிறப்பாக அடித்தாடிய அந்த 6 ரன்கள் டீப் எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவில் மிகச் சிறப்பாக தூக்கி அடிக்கப்பட்ட ஒரு பந்து. அது 6 ரன்களை கொடுத்திருந்தது. அதற்கடுத்து ஷிகர் தவான் மிகவும் சிறப்பாக விளையாடினார். தொடர்ந்து 6 ரன்கள் 4 ரன்கள் என்று அடுத்தடுத்து ரன்களை பெற்றிருந்த நிலையும் கூட இன்னும் 72 ரன்கள் மட்டுமே தற்போது பெற்றிருக்கிறார்கள். இன்னும் 149 ரன்கள் எடுக்க வேண்டிய நிலையில் 78 ரன்கள் இன்னும் மீதம் இருக்கிறது என்பதுதான் தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. 66 பந்துகளில் 78 ரன்கள். இன்னும் விராட் கோலியும் ஷிகர் தவானும் இன்னும் தொடர்ந்து விளையாட இருக்கிறார்கள். இன்னும் இந்த போட்டி வெற்றிகரமான ஒரு நிகழ்வை கொடுக்க இருக்கிறது இந்தியாவிற்கு. இருந்தாலும் பார்க்க இருக்கிறோம், பரபரப்பை நிகழ்த்த சூழல் வர இருக்கிறது. ஷம்சினுடைய பந்து மீண்டும் அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை டீப் எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் டீப் மிட் விக்கெட் ஏரியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. 1 ரன் மட்டும் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே 28 ரன்கள் எடுத்திருக்கிறார்கள். விராட் கோலி 28 ரன்கள், ஷிகர் தவான் 28 ரன்கள். இருவரும் சமநிலையிலே ரன்களை பெற்றிருப்பது இன்னும் அடித்தாடக்கூடிய தன்மை இருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்பதை. 9 ஓவர் 1 பந்து வீசப்பட்டிருக்கிறது. இன்னும் 10 ஓவர் 5 பந்துகள் மீதம் இருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்பதை தொடர்ந்து பாருங்கள். இங்கே விராட் கோலியினுடைய ஆட்டம் மற்றும் ஷிகர் தவானுடைய ஆட்டம் சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார். ஆனால் ரன் எதுவும் இல்லை. அரவுண்ட் த கிரீஸ் என்று சொல்வார்கள். அதுபோல பந்து இங்கேயே சுழன்று விழுந்திருக்கிறது. ரன் எதுவும் இல்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்வுகள் வர இருக்கிறது. பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் STV தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். இதுவரை பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் STV தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார். 1 ரன் எடுத்திருக்கிறார்கள். ஆகவே ஷிகர் தவான் 28 ரன்கள், அதுபோல விராட் கோலி 28 ரன்கள். தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இது STV தமிழ் சேனல். தவான் 29 ரன்கள் எடுத்திருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். இணைந்திருங்கள். STV தமிழ் சேனலோடு பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ந்து வழங்கியிருக்கிறோம். ஆகவே பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் STVயினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளும் பார்த்து ரசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஷிகர் தவான் 29 ரன்களுடனும் விராட் கோலி 28 ரன்களுடன் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார். அடுத்த பந்து ஷம்சியினுடைய 3வது பந்து. இருவரும் 29 ரன்களோடு களத்தில் இருக்கிறார்கள். ஷிகர் தவான் மீண்டும் அடித்தாட முயற்சிப்பாரா? ஷம்சியினுடைய பந்தை. விறுவிறுப்பாக ஆட்டம் போய்கொண்டிருக்கிறது. இன்னும் தேவையான ரன்கள் 74 மட்டுமே.
பந்துகள் 63 பந்துகள் இருக்கிறது. ஷம்சியினுடைய பந்து வீச்சு பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. அடுத்த பந்து அடிக்க முடியவில்லை, ஒரு ரன் மட்டுமே எடுத்திருக்கிறார்கள். இரண்டாவது ரன்னிற்கு எடுக்க வாய்ப்பில்லை. ஷம்சி மீண்டும் சிறப்பாக பந்து வீசுகிறார் என்றுதான் தெரிகிறது. ஏனென்றால் அவருடைய பந்தை அடித்தாட சற்று தயக்கமாக இருக்கிறது. அதுக்கு அதைவிட சிறப்பான நிகழ்வு அந்த பந்து அடித்தாடக்கூடிய பந்தாக இல்லை. ஆகவே தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அடுத்த பந்து இந்த முறை ஸ்ட்ரைட் போரா இல்லை, அது தடுத்து அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. டீப் எக்ஸ்ட்ரா கவர் ஃபீல்டர் வந்து தடுத்து அதை மீண்டும் திருப்பி அனுப்பியிருக்கிறார். இருவரும் தலா 30 ரன்களோடு களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மறக்காமல் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறும் மறக்காமல் பெல் பட்டனும் அழுத்துமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பார்வையாளர்கள் அனைவரும் இணைந்திருங்கள். பரபரப்பு சூழ இருக்கிறது. பரபரப்பாக ஆட்டம் போய்கொண்டிருக்கிறது. 78 ரன்கள், 1 விக்கெட் என்ற நிலையில் ஆட்டம் இன்னும் விறுவிறுப்பாக செல்ல இருக்கிறது. 9.5 ஓவர்கள், இன்னும் எடுக்க வேண்டிய ரன்களுடைய அளவு 71 ரன்கள் இன்னும் எடுக்க வேண்டும். தற்பொழுது அடுத்த பந்து அடித்து ஆடியிருக்கிறார். 1 ரன் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. தற்பொழுது இன்னும் கூட 70 ரன்கள் எடுக்க வேண்டிய ஒரு நிலைதான் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இந்தியா 79 ரன்கள், 1 விக்கெட் இழப்பு என்ற நிலையில் ஷிக்கர் தவான் மற்றும் விராட் கோலி 30 ரன்களோடு விராட் கோலியும் 31 ரன்களோடு ஷிக்கர் தவானும் இருக்கிறார்கள். இருவரும் அரை சதம் கடப்பார்களா என்பதை பார்க்க இருக்கிறோம். ரன் மிஷின் என்று சொல்லக்கூடிய விராட் கோலி நிச்சயமாக அதை எதிர்நோக்கித்தான் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார் என்று தெரிகிறது. அதுபோல ஷிக்கர் தவானும் 31 ரன்களை கடந்து செல்ல வாய்ப்பு இருக்கிறது. இந்தியா 71 ரன்கள் தேவை என்றாலும் கூட இன்னும் எடுக்க வேண்டிய இலக்கு பாதி தூரம் கடந்திருக்கிறார்கள். அதுபோல 10 ஓவர் முடிந்திருக்கிறது. இன்னும் இருக்கக்கூடிய 10 ஓவரில் 70 ரன்களை கடக்க வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் கூட ஷிக்கர் தவான் மற்றும் விராட் கோலி இருவரும் அந்த ரன்களை எடுத்துவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட இது T20 போட்டி, 20 ஓவர் போட்டி என்பதன் காரணமாக இங்கு எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம் என்ற நிலையில் தொடர்ந்து பந்துகளை எதிர்கொள்ள முயற்சிப்பார்கள். பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. டிவைன் பிரிட்டோரியஸ் தற்பொழுது மீண்டும் பந்து வீச வர இருக்கிறார். இதுதான் தற்போதைய நிகழ்வு. அதை எதிர்கொள்ள இருப்பது ஷிக்கர் தவான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள். பிஜான் ஃபார்ச்சூன் தற்பொழுது பந்து வீச வர இருக்கிறார். பிரிட்டோரியஸுக்கு பதிலாக ஃபார்ச்சூன் தற்பொழுது பந்து வீச இருக்கிறார். முதல் ஓவர் அவர் வீச இருக்கிறார். ஆகவே விக்கெட்டுகளை எடுக்கும் பொருட்டு இங்கே பந்து வீச்சு மாற்றப்பட்டிருக்கிறது. இவரும் ஒரு ஸ்பின்னராக சுழற்பந்து வீச்சாளராக தான் பந்து வீசி கொண்டிருக்கிறார். இந்த 1 ரன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 32 ரன்கள் ஷிக்கர் தவான், விராட் கோலி 30 ரன்கள். தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் என்ன நடக்கும் என்பது. பரபரப்பு ஆரம்பித்திருக்கிறது. இன்னும் ரன்கள் அதிகமாக தேவைப்படும் நிலையில் 59 பந்துகள் 70 ரன்கள் என்ற நிலை தற்போது இருக்கிறது. ஆகவே இருவரும் அடித்தாட முயற்சிப்பார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ந்து இணைந்திருங்கள், பார்த்துக் கொண்டிருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. இதுவரை பார்வையாளர்களாக பார்த்துக் கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடித்தாடப்பட்ட பந்து 4 ரன்களா? இல்லை, டீப் எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் தற்பொழுதைய நிகழ்வாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு போய்கொண்டிருக்கிறது. இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரலை நிகழ்ச்சி அடுத்து வரக்கூடிய போட்டிகளிலும் தொடர இருக்கிறது. ஆகவே இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. இதுவரை பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். 81 ரன்கள், 1 ஓவர் 1 விக்கெட் என்ற நிலையில் 82 ரன்கள், 1 விக்கெட் என்ற நிலையில் ஷிக்கர் தவான் 32 ரன்களுடனும் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார். 49 ரன்கள் பார்ட்னர்ஷிப். இவர்கள் இருவருக்கும் 49 ரன்கள் பார்ட்னர்ஷிப்போடு இருக்கிறார்கள். 50 ரன்களை கடந்திருக்கிறார்கள். 50 ரன்கள் பார்ட்னர்ஷிப் என்ற நிலையில் தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தற்பொழுது மிகவும் சிறப்பாக விளையாட இருக்கிறார்கள் ஷிக்கர் தவான் மற்றும் விராட் கோலி. பரபரப்பு வர இருக்கிறது.
பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலுடைய இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து சப்ஸ்கிரைபராக ஆகவில்லை என்று சொன்னால் சப்ஸ்கிரைபர் ஆகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள். 44 பந்துகளில் 50 ரன்களை கடந்து இருவரும் 50 ரன்கள் பார்ட்னர்ஷிப்போடு தொடர்ந்து இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்த பந்து அடித்தாட முயற்சிக்கிறார், அடித்தாடி இருக்கிறார். 6 ரன்களா? பார்க்கலாம், சென்று விட்டது 6 ரன்கள். நிச்சயமாக இது ஷிக்கர் தவான். 6 ரன்கள், மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு. 39 ரன்களோடு ஷிக்கர் தவான் களத்தில் இருக்கிறார். அவர் அடித்த இடம் டீப் மிட் விக்கெட் ஏரியாவில் 6 ரன்களை கொடுத்திருக்கிறது. மிகச்சிறப்பு. இந்த நேரத்திலே பரபரப்பு தொட்டிக் கொண்டிருக்கிறது. அடுத்த ஓவரை வீசுவதற்காக ஷம்சி வர இருக்கிறார். நிச்சயமாக 50 ரன்களை இருவரும் கடப்பார்கள், அரை சதம் கடப்பார்கள் என்ற நிலையில் பரபரப்பு அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. எத்தனை ரன்களில் இந்தியா வெற்றி பெறும், எத்தனை நிலை, எத்தனை ஓவர்களுக்குள் வெற்றி பெறுவார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம். மிக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. தொடர்ந்து அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவியுங்கள். எஸ்டிவி தமிழ் சேனலை ஒரு பார்வையாளராக பார்த்து கொண்டிருந்தால் ஓவரினுடைய இடைவேளையில் இருக்கிறோம். ஆகவே இந்த நேரத்திலே சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள். அதற்குள் அடுத்த ஓவர் ஆரம்பிக்க இருக்கிறது. அதற்குள் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலுடைய சப்ஸ்கிரிப்ஷனை அழுத்தி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. அடுத்த பந்து வீசுகிறார் ஷம்சி. இந்த பந்தை அடித்தாடி இருக்கிறார். 4 ரன்கள் அல்ல, 1 ரன் மட்டும். 2வது ரன் எடுக்க வந்திருக்கிறார். ஆனால் அதற்குள் பந்து 4 எல்லை நோக்கி சென்று விட்டதா? இல்லை, தடுத்து நிறுத்திவிட்டார். 3 ரன்கள் எடுத்திருக்கிறார்கள். இதுதான் சிறப்பான ஒரு ஆட்டமாக சென்று கொண்டிருக்கிறது. 4 எல்லையிலே ஸ்கொயர் லெக் ஏரியாவில் அடித்து ஆடு இருந்த நிலையில் அந்த பந்து எடுப்பதற்காக ஃபீல்டர் மிக தூரத்திலிருந்து ஓடி வந்த நிலையில் அவர் பந்தை தடுத்து விட்டார். ஆனால் அவரால் எடுத்து போட முடியவில்லை. ஆகவே அவர் மீண்டும் வந்து எடுத்து போடுவதற்குள் இன்னொரு ரன்னை எடுத்திருக்கிறார்கள். 3 ரன்கள் தற்போது எடுக்கப்பட்டிருக்கிறது. ஷிக்கர் தவான் 39 ரன்களுடனும் விராட் கோலி 35 ரன்களுடன் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்த பந்தை வீச வருகிறார் ஷம்சி. அடித்து ஆடி இருக்கிறார். இந்த பந்து தவழ்ந்து செல்கிறது. ஆனால் 1 ரன் மட்டுமே கிடைத்திருக்கிறது. 36 ரன்களை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரலை நிகழ்ச்சி தொடர்ந்து அடுத்தடுத்த நேரலை நிகழ்ச்சிகளோடு வழங்க இருக்கிறோம். ஆகவே இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. ஷிக்கர் தவான் மிகச் சிறந்த ஃபார்மில் இருக்கிறார். மிகச் சிறப்பாக அடித்தாடி கொண்டிருக்கிறார். 40 ரன்களோடு களத்தில் இருக்கிறார் ஷிக்கர் தவான். அதுபோல 35 ரன்களோடு களத்தில் இருக்கிறார் விராட் கோலி. அடுத்தடுத்த பந்துகளை அடித்து ரன்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார். இதில் மாற்றுக்கருத்தல்ல. தற்போது பரபரப்பு தொட ஆரம்பித்திருக்கிறது. 11 ஓவர் 3 பந்துகள் வீசப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே இன்னும் இருக்கக்கூடிய ரன்கள் மிக குறைவான ரன்களாக 56 ரன்கள் எடுக்க வேண்டிய பந்துகள் 51 பந்துகள் என்ற நிலையில் தற்போது இருக்கும் நிலையாக இருக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்களாக பார்த்துக் கொண்டிருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த பந்து ஷம்சி வீச இருக்கிறார். அடுத்த பந்து, இந்த பந்தை அடித்தாடுவாரா? தூக்கி அடித்திருக்கிறார். என்ன நிலையில் இருக்கிறது என்று பார்க்க இருக்கிறோம். ஆகவே கேட்ச் பிடித்து விட்டாரா என்று தெரியவில்லை. பிடித்தது போன்றுதான் தெரிகிறது. விக்கெட் விழுந்து விட்டது போலதான் தெரிகிறது. ஷிக்கர் தவான் அவுட். சிறப்பாக விளையாடி கொண்டிருந்த ஷிக்கர் தவான் இன்னும் சற்று அடித்து வேகமாக தூக்கி இருந்தால் நிச்சயமாக 6 ரன்களை கொடுத்திருக்கும். ஆனால் அதற்குள் அவர் அவுட் ஆகிவிட்டார். இந்த நிலைதான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஷிக்கர் தவான் அவுட் ஆகியிருக்கிறார். 2 விக்கெட்டுகள் தற்போது பவிலியன் திரும்பியிருக்கிறார்கள். ஷிக்கர் தவான் அடித்த பந்து நேரடியாக ஓடி வந்து பறந்து எழுந்துதான் அந்த கேட்சை பிடித்திருக்கிறார். அதற்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் மிகச்சிறப்பாக ஓடி வந்து அந்த ரன்களை பிடித்திருக்கும் காரணத்தினால் நிச்சயமாக வெற்றி என்பது இலக்கு சிறப்பாக இருந்திருக்கிறது. இது நிச்சயமாக அதாவது அந்த பந்தை பிடிப்பதிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். 40 ரன்களிலே 31 பந்துகளில் 40 ரன்கள் பெற்றிருக்கிறார் ஷிக்கர் தவான். அடுத்த நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்பது சற்று விறுவிறுப்பான ஒரு நிகழ்வாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்த பேட்ஸ்மேனாக களமிறங்க இருக்கிறார். யார் வர இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அடுத்தடுத்த நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். இன்னும் எடுக்க வேண்டிய ரன்கள் 55 ரன்களை இன்னும் எடுக்க வேண்டிய ஒரு நிலையில் 56 ரன்கள் எடுக்க வேண்டும்.
பார்க்கிறோம். 49 பந்துகள் மட்டுமே இன்னும் கையில் இருக்கிறது என்ற நிலையில் தொடர்ந்து விளையாட இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் அடுத்த பேட்ஸ்மேன் களத்திற்கு வரவில்லை. அவர் வந்த பிறகு அடுத்த பந்து வீசப்படும். இதுவரை ஷம்சி விக்கெட் எடுக்கவில்லை. தற்போதுதான் முதல் விக்கெட்டை முக்கியமாக ஷிக்கர் தவானுடைய விக்கெட்டை எடுத்திருக்கிறார். அதுபோல ஃபார்ச்சூன் இதுவரை விக்கெட்டை எடுக்கவில்லை. ஒரு ஓவர் மட்டுமே அவர் வீசியிருக்கிறார். இன்னும் விராட் கோலி களத்தில் இருக்கிறார் 36 ரன்களோடு. அதுவரை 27 பந்துகளை மட்டுமே சந்தித்த விராட் கோலி 36 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். இன்னும் வரக்கூடிய நிகழ்வுகளை நாம் நேரலையில் பார்க்க இருக்கிறோம். தற்பொழுது ரிஷப் பாண்ட் அடுத்ததாக களம் இறங்கியிருக்கிறார். நாம் ஏற்கனவே இதை எதிர்பார்த்த ஒரு நிலையில் ரிஷப் பாண்ட் தற்பொழுது களத்தில் இருக்கிறார். அடுத்ததாக வரக்கூடிய இந்த பேட்ஸ்மேன் எத்தனை ரன்களை எடுக்க இருக்கிறார் என்பதை பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நேரலையில் பார்க்க இருக்கிறீர்கள். அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார். ஒரு ரன் எடுத்திருக்கிறார். டீப் எக்ஸ் கவர் ஏரியாவில் ரிஷப் பாண்ட் ஒரு ரன்னோடு களத்தில் இருக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளும் கண்டுகளுக்குமாறு அன்போடு கேட்டு தூக்கி அடிக்கப்பட்ட பந்து சற்று ஓட்டத்திலே நிதானம் கடைபிடித்திருந்தாலோ அல்லது பாய்ந்து அந்த பந்தை பிடிக்கவில்லை என்றாலோ நிச்சயமாக அது 6 ரன்களை பெற்றிருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக இது ஷிக்கர் தவானுடைய ஆட்டமாக இருந்திருக்கும். அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை 2 ரன்களை எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை, 1 ரன் மட்டுமே எடுத்திருக்கிறார்கள். 37 ரன்களோடு விராட் கோலியும் ரிஷப் பாண்ட் 1 ரன்னுடன் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக பார்த்துக் கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த பந்து இன்னும் விராட் கோலி 37 ரன்களுடன் ரிஷப் பாண்ட் 1 ரன்னுடன் இருக்கிறார்கள். தற்பொழுது விராட் கோலி எதிர்கொள்ள இருக்கிறார் ஃபார்ச்சூனுடைய பந்து வீச்சை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் அனைவரும் எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் எஸ்டிவி தமிழ் சேனலுடைய அனைத்து நிகழ்ச்சிகளும் கண்டுகளுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த முக்கியமான தருணத்திலே விராட் கோலி இன்னும் களத்தில் இருக்கிறார். ரிஷப் பாண்ட் தற்போது புதிய பந்தை எதிர்கொள்வதற்காக புதிய பேட்ஸ்மேனாக வந்திருக்கிறார். அதுபோல ஷிக்கர் தவான் சிறப்பாக விளையாடி கொண்டிருந்தார். 40 ரன்களோடு சிறப்பாக களத்தில் இருந்தார். அவர் தற்போதுதான் அவுட் ஆகி பவிலியன் திரும்பி சென்று விட்டார். ஆகவே தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கூடிய இந்த நேரலை போட்டியானது சிறப்பான 2வது T20 போட்டி, தென்னாப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கக்கூடிய 2வது T20 போட்டியின் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த பந்து அடித்து ஆடும்போது தடுத்து நிறுத்திவிட்டார். 1 ரன் எடுத்திருக்கிறார்களா என்பதை பார்க்க இருக்கிறோம். அதற்குள் திரும்பி வந்து விட்டார்கள். விராட் கோலி 37 ரன்களோடு களத்திருக்கிறார். பாய்ந்து சென்று ஓடி வந்து பாய்ந்து சென்றுதான் பறந்து சென்றுதான் அந்த பந்தை பிடித்திருக்கிறார். மிகச் சிறப்பான பந்தாக அது கேட்சாக அது எதிர்கொள்ளப்படுகிறது. நிச்சயமாக இதற்கான வாய்ப்பை இதை நிச்சயமாக விராட் கோலியும் எதிர்பார்க்கவில்லை. அவரும் சற்று ஷிக்கர் தவானை அவுட் ஆகிவிட்டார் என்று தெரிந்தவுடன் ஷிக்கர் தவானை திரும்பி பார்க்கிறார். அடுத்த பந்து அடித்தாடப்படுகிறது. 1 ரன் எடுத்திருக்கிறார்கள் பாயிண்ட் ஏரியாவில். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இன்னும் பல்வேறு பரபரப்புகள் வர இருக்கிறது. இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. இன்றைய போட்டியினுடைய முக்கியத்துவம் நீங்கள் பார்க்க தெரிய இருக்கிறது. இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வர இருக்கிறது. பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசித்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே ரோஹித் விராட் கோலி ஷிக்கர் தவானை பார்த்து எதை சொல்கிறார்? மிகச் சிறப்பாக விளையாடியதை பற்றி சொல்கிறாரா அல்லது அந்த விக்கெட் வீழ்ந்ததை பற்றி அவர் பேசுகிறாரா என்று தெரியவில்லை. அடுத்த பந்து அடித்தாடப்படுகிறது. 1 ரன் எடுத்திருக்கிறார்கள். ஓடி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பந்து ஃபீல்டர் அடித்திருக்கிறார். ஸ்டம்பில் படவில்லை என்பதுதான் தற்போதைய நிலை. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ரிஷப் பாண்ட் விராட் கோலி ஓடி வந்திருந்தாலும் ரிஷப் பாண்ட் அதற்குள் வந்துவிட்டார். இருந்தாலும் கூட சற்று தாமதம் என்றுதான் தெரிகிறது. ரிஷப் பாண்ட் நிதானம் காக்கிறார் என்று தெரிகிறது. அவருடைய நிகழ்வு நிதானமாகத்தான் பவுமா தற்போது பந்தை எடுத்து அடித்திருக்கிறார். ஆனால் அது படவில்லை. அது சரியாக விக்கெட் விழுவதற்கான வாய்ப்பில்லை. அடுத்த பந்தும் 1 ரன் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 39 ரன்களோடு விராட் கோலி.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். விராட் கோலி 39 ரன்களுடனும் ரிஷப் பாண்ட் 2 ரன்களுடனும் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். ரிஷப் பாண்ட் 19 போட்டிகளிலே 304 ரன்கள், 65 அவருடைய அதிகபட்ச ரன்களாகவும் 250 ரன்களையும் 4 30 ரன்களையும் பெற்றிருக்கிறார். இதுதான் தற்போதைய அவருடைய புள்ளி விவரங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கும் நிகழ்வாக இருக்கிறது. ரிஷப் பாண்ட் பெரிய அளவில் ரன்களை அடிக்கவில்லை என்று சொன்னாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்விலே அவர் அடிப்பாரா என்பதை பார்க்க இருக்கிறோம். இந்த முறை பின்புறமாக சென்ற பந்து ஒரு ரன் மட்டும் பேட்மேன் ஏரியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டு ஒரு ரன் கொடுத்திருக்கிறது ரிஷப் பாண்டுக்கு. விராட் கோலி 39 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். ரிஷப் பாண்ட் விராட் கோலி அதிகமாக அடிக்க முயற்சி செய்தால் நிச்சயமாக விராட் கோலி அடித்து அதிக ரன்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் 50 ரன்கள் 51 ரன்கள் என்ற நிலையில் பந்துகள் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இன்னும் இருக்கக்கூடிய பந்துகளுடைய அளவு 49 பந்துகள் மட்டுமே இருக்கிறது. ரன்கள் 51 ரன்கள் எடுக்க வேண்டிய ஒரு நிலை. 52 ரன்கள். பார்க்கலாம் என்ன நடக்கும் என்பது. மீண்டும் பின்புறமாக அடிக்கப்பட இருக்கிறது. ஆனாலும் டீப் பேக்வர்ட் பாயிண்ட் ஏரியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டு ஒரு ரன் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தற்போது ஓவர் முடிந்திருக்கிறது. 12 ஓவர் 13 ஓவர் முடிந்த நிலையில் இங்கே விராட் கோலி 40 ரன்னுடனும் ரிஷப் பாண்ட் 2 ரன்களுடன் களத்தில் இருக்கிறார்கள். அரை சதம் அடிப்பாரா விராட் கோலி? பார்க்க இருக்கிறோம். பரபரப்புக்கு குறைவில்லை. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த நிகழ்வுகளை நேரிலேயே பார்க்க இருக்கிறோம். எஸ்டிவி தமிழ் சேனல் பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்க இருக்கிறது. பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த நிகழ்வு வர இருக்கும் நேரத்தில் இந்த சிறப்பான ஒரு நிகழ்வை பார்க்க இருக்கும் நீங்கள் தொடர்ந்து எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்வுகளையும் பார்த்து ரசித்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தற்போதைய நிகழ்வு படி இன்னும் கூட இங்கே பந்து வீசக்கூடிய சிறப்பாக பந்து வீசக்கூடிய நபர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தென்னாப்பிரிக்காவை பொறுத்தவரை ஷம்சி அடுத்த பந்தை வீசியிருக்கிறார். இருந்தாலும் இங்கு ரன்களை அடிப்பதற்கான மெஷினாக இருக்கக்கூடிய விராட் கோலி இருக்கிறார். அதுபோல ரிஷப் பாண்ட் இருக்கிறார். இன்னும் அடுத்து வரக்கூடிய பேட்ஸ்மேன்கள் இருக்கிறார்கள். ரன்கள் பெறுவார்களா, எத்தனை வேகத்தில் இதை பெறுவார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நிலையில் எத்தனை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் பார்க்க இருக்கிறோம். இந்த நிலையில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை மறக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தற்போது ஒரு ரன் அடித்திருக்கிறார் விராட் கோலி. 41 ரன்களோடு ஷம்ஷியினுடைய மன்னிக்க வேண்டும் ஃபார்ச்சூனுடைய இரண்டாவது ஓவரினுடைய இரண்டாவது பந்தில் ஒரு ரன் அடித்து 41 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். ரிஷப் பாண்ட் 2 ரன்களோடு களத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இந்த நிகழ்விலே இப்போது இன்னும் எடுக்க வேண்டிய ரன்கள் 50 ரன்கள், அதாவது 49 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் இன்னும் இருக்கக்கூடிய ஓவர்களின் அளவு என்று பார்க்கும்பொழுது இன்னும் 6 ஓவர்கள், அதாவது 5 ஓவர்கள் மணிக்கு வேண்டிய 6 ஓவர்கள் 4 பந்துகள் 28 பந்துகளிலே இன்னும் ரன்கள் எடுக்க வேண்டும் என்ற நிலை தற்பொழுது இருந்து கொண்டிருக்கு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்வுகள் எஸ்டிவி தமிழ் சேனல் வழியாக வழங்க இருக்கிறோம். பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளும் பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த நிகழ்வு வர இருக்கிறது. பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் இணைந்திருங்கள். தற்பொழுது மீண்டும் ரிஷப் பாண்ட் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். 1.3 ஓவரை வீசியிருக்கிறார். அவருடைய இரண்டாவது ஓவரில் 3 பந்துகளை வீசியிருக்கிறார் ஃபார்ச்சூன். இன்னும் ரன்கள் வர இருக்கிறது. பார்வையாளர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். ரிஷப் பாண்ட் பரபரப்பாக ஆட்டங்கள் வர இருக்கிறது. 41 ரன்களை பெற்றிருக்கும் விராட் கோலி அரை சதம் கடப்பாரா என்பது போன்ற ஒரு நிகழ்வு தற்போது நடக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. அடுத்த பந்தை வீச வருகிறார் ஃபார்ச்சூன். அதை எதிர்கொள்ள இருக்கிறார் ரிஷப் பாண்ட். இது போன்ற பல்வேறு நிகழ்வுகளை நாம் நேரலையிலே பார்க்க இருக்கிறோம். எஸ்டிவி அனைத்து நிகழ்ச்சிகளையும் நேரலையிலே வழங்கியிருக்கிறது. ஆகவே பார்வையாளர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனலை பார்த்திருங்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே அடுத்த பந்து இந்த முறை ரிஷப் பாண்ட் அவுட் ஆகியிருக்கிறார். நாம் பலமுறை சொல்லியிருக்கிறோம், ரிஷப் பாண்டினுடைய ஆட்டம் சிறப்பில்லை, அவர் சிறப்பாக விளையாடுவதில்லை. தொடர்ந்து அவர் பல்வேறு தடுமாற்றத்தோடு இருக்கிறார். அவருடைய பந்து
பந்தை எதிர்கொள்ளும் விதமே தவறாக இருக்கிறது. அவர் சரியான முறையில் பந்தை எதிர்கொள்ள முடியவில்லை. இந்த நிலையில் அவர் வருத்தப்படுகிறார். வருத்தப்படும் நிலையாக இது இல்லை. இந்திய ரசிகர்கள் நிச்சயமாக இதை எதிர்பார்க்க மாட்டார்கள். இது போன்ற ஒரு நிகழ்வு அவருக்கு நடந்திருக்கிறது. இந்த முறை ஃபார்ச்சூனுடைய விக்கெட்டை ஷம்ஷி கேட்சாக பிடித்திருக்கிறார். 4 ரன்களோடு பெவிலியன் திரும்பியிருக்கிறார். இந்த முறை ரிஷப் பாண்ட் மீண்டும் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தவில்லை என்பதுதான் மீண்டும் மீண்டும் உணர்த்திருக்கிறார். பல்வேறு நிலைகளிலே ரிஷப் பாண்ட் பற்றி பல்வேறு கருத்துக்கள் கூறப்பட்டு வந்த நிலையில் கூட அவர் அலட்சியமாக இருக்கிறார் என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கூட இங்கு என்ன நடக்கும் என்பதை நாம் சொல்ல முடியாது. இது 2020 போட்டி. ஆகவே இதை அந்த நிகழ்வோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இருந்தாலும் கூட அடுத்த நிகழ்வாக ஸ்ரேயாஸ் ஐயர் தற்போது புதிய பேட்ஸ்மேனாக களத்தில் இறங்கி இருக்கிறார். ஸ்ரேயாஸ் ஐயர் மிகச் சிறப்பாக பந்துகளை எதிர்கொள்ளக்கூடியவர், சிறப்பாக விளையாடக்கூடியவர். ஆகவே ரன்களை அதிகமாக எடுப்பார். இவரை பற்றிய எதிர்பார்ப்பும் மக்களிடத்தில் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது அந்த நிகழ்வை எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு தற்பொழுது நடக்க இருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்பதை. ஃபார்ச்சூன் தன்னுடைய 4வது பந்தை வீசியிருக்கிறார். அதற்கடுத்ததாக ரன்கள் எதுவும் இல்லை. தற்பொழுது இன்னும் பார்க்க இருக்கிறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் என்ன நடக்க இருக்கிறோம் என்பதை பார்க்க இருக்கிறோம். அடுத்த நிகழ்வுகளை பார்க்க இருக்கும். தற்பொழுது ஸ்ரேயாஸ் ஐயர் அதுபோல விராட் கோலி இருவரும் களத்தில் இருக்கிறார்கள். என்ன நடக்கும் பார்க்கலாம். இன்னும் கூட அவர் ஒரு பந்தை சந்தித்திருக்கிறார். ரன் எதுவும் எடுக்கவில்லை. ஸ்ரேயாஸ் ஐயருடைய 7 போட்டிகளிலே கலந்திருக்கிறார். 83 ரன்கள் எடுத்திருக்கிறார். ஒரு 50 ரன்கள் மட்டும் எடுத்திருக்கிறார் என்பதுதான் தற்போது நிகழ்வு. அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை டீப் எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவில் ஒரு ரன்னை பெற்றிருக்கிறார் ஸ்ரேயாஸ் ஐயர். இதுதான் தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. விராட் கோலியை அடிக்குவதற்கான விட்டுவிட்டால் அவர் அரை சதம் கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆகவே புதிய பேட்ஸ்மேன்கள் எப்போதுமே ஏற்கனவே விளையாடி கொண்டிருக்கும் பேட்ஸ்மேன்களை களத்தில் நிறுத்தவிட்டு ஒரு சில மணித்துளிகளுக்கு பிறகு இவர்கள் விளையாட ஆரம்பித்தார்கள் என்பதுதான் சரியான ஒரு நிகழ்வாக இருக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தற்போது அந்த நிகழ்வை ஸ்ரேயாஸ் ஐயர் ஏற்படுத்துவார் என்று எதிர்பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வழங்கியிருக்கிறோம். எஸ்டிவி தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தற்போது இதுவரை பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் மறக்காமல் பெல் பட்டனை கேட்டுக்கிறேன். அடுத்த நிகழ்வாக தற்போது பந்து வீசிக் கொண்டிருக்கிற ஆண்ட்ரிச் தற்போது அடுத்த ஓவரை வீச வந்திருக்கிறார். விராட் கோலி 41 ரன்களுடனும் ஸ்ரேயாஸ் ஐயர் 1 ரன்னுடனும் களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த பந்தை 2 ரன்கள் எடுத்திருக்கிறார் ஸ்ரேயாஸ் ஐயர். அங்கே 4 எல்லையில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறதாகவே 2 ரன்கள் மட்டும் அவர் எடுக்க முடித்தது. இந்த முறை அவர் அடித்த நிகழ்வு கவர் ஏரியாவில் 4 எல்லையில் தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்படுகிறது. பார்க்கலாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னவாக இருக்கும் என்று. மீண்டும் ஸ்ரேயாஸ் ஐயர், ஆண்ட்ரிச்சினுடைய பந்து இந்த முறை 4 ரன்கள் சிறப்பாக ஸ்லிப் ஏரியாவில் தட்டிவிட்டார். 4 ரன்கள். விராட் கோலி போலவே ஸ்ரேயாஸ் ஐயருடைய ஆட்டமும் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரேயாஸ் ஐயர் அவருடைய இலக்கு, அவர் அடித்தாடக்கூடிய நிலை எல்லாம் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. கவாஸ்கர் கூட இவரை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறார். இவருடைய ஆட்டத்தை பற்றி எந்த தருணத்தில் எந்த விதமான ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் ஸ்ரேயாஸ் ஐயர் பலமுறை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதில் மாற்று கருத்து இல்லை. இதை தொடர்ந்து அவர் நிகழ்ச்சியும் இருக்கிறார். இது என்ன மாதிரியான ஒரு நிகழ்வு என்பதை நீங்கள் அடுத்த பந்திலும் கூட அதை பார்க்க இருக்கிறீர்கள். தற்பொழுது அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார். இந்த முறையும் பாயிண்ட் ஏரியாவை கடந்து சென்று அந்த நிலையில் 8 ரன்களை கொடுத்திருக்கிறது. இதுவரை 3 ரன்களை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். ஒவ்வொரு முறையும் அவர் அடுத்த நிகழ்வு எத்தனை வேகமாக இருந்திருக்கிறது என்று தெரிகிறது. ரிஷப் பாண்டுடைய அந்த ஆட்டம் சிறப்பில்லை என்பது தெரிகிறது. அதை மீண்டும் ஒரு முறை பார்க்கிறோம். இருந்தாலும் கூட ஸ்ரேயாஸ் ஐயருடைய ஆட்டம் அதை மீட்டு தரும் அளவிற்கு சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. விறுவிறுப்பு கூடியிருக்கிறது என்பதுதான் நாம் எப்போது சொல்ல வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. விராட் கோலி இன்னும் களத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த முறை அடித்தாடி இருக்கிறார். பால் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் 4 ரன்களை எடுக்க முடியாது. 2 ரன்களை மட்டுமே எடுத்திருக்க முடியும். தற்போது 43 ரன்களோடு களத்தில் இருக்கிறார் விராட் கோலி. ஸ்ரேயாஸ் ஐயர் 8 ரன்களுடனும் விராட் கோலி 43 ரன்கள். இந்தியா 114 ரன்களுக்கு 3 விக்கெட் இழப்பு என்ற நிலையில் 14.4 ஓவரை களத்தில் முடித்திருக்கிறார்கள். இன்னும் வர இருக்கிறது
43 ரன்களை எடுத்திருக்கிறார். 122.9 அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டாக இருக்கிறது. 35 பந்துகளிலே 43 ரன்களை எடுத்திருக்கிறார். இதுதான் தற்போதைய நிகழ்வாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். 14 ஓவரிலே தென்னாப்பிரிக்கா 108 ரன்களுடனும் இந்தியா 114 ரன்களுடன் இருக்கிறது. அடுத்த பந்து அடித்து ஆடி இருக்கிறார். அந்த முறை நேரடியாக ஃபீல்டரிடம் ஸ்கொயர் லெக் ஏரியாவில் ஃபீல்டரிடம் 1 ரன் மட்டும் 44 ரன்களோடு தற்போது களத்தில் இருக்கிறார் விராட் கோலி. இன்னும் ரன்கள் அதிகமாக இருக்கிறது. இன்னும் விக்கெட்டுகள் அதுபோல பந்துகளும் குறைவாக இருக்கிறது. ரன்கள் குறைவாக இருந்தாலும் கூட பந்துகளும் குறைவாக இருக்கிறது. இன்னும் எடுக்க வேண்டிய ரன்கள் 36 ரன்கள். 35 ரன்களை எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ஸ்ரேயாஸ் ஐயர் 8 ரன்களோடும் விராட் கோலி 44 ரன்களோடும் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். என்ன நடக்கும் என்பதை பார்க்க இருக்கிறோம். இந்த முறை பின்புறமாக சென்ற பந்து ஃபீல்டரிடம் விக்கெட் கீப்பரிடம் தடுத்து நிறுத்தப்படுகிறது. ரன் எதுவும் இல்லை. 44 ரன்களோடு விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர் 8 ரன்களோடு களத்தில் இருக்கிறார்கள். பொர்ச்சூன் தற்பொழுது பந்து வீச வர இருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். இறுதி தருவாயிலே இருக்கிறோம். இன்னும் கூட 35 ரன்கள், அதாவது 35 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் தற்பொழுது இன்னும் 30 ரன்கள் 35 பந்துகள் 35 ரன்கள் 30 பந்துகள் இருக்கிறது. எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்தியாவிற்கு அந்த அளவிற்கு வெற்றி மிகச் சிறப்பாக வரும் வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்கிறது. இருந்தாலும் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருப்போம் என்ன நடக்கும் என்பதை. இணைந்திருங்கள் STV தமிழ் சேனலோடு. பல்வேறு நிகழ்வுகள் நேரலையிலே உங்களுக்காக தொடர்ந்து வழங்கியிருக்கிறோம். ஸ்ரேயாஸ் ஐயர் 8 ரன்களையும் விராட் கோலி 45 ரன்களையும் தொடர்ந்து எடுத்திருக்கிறார். பார்க்கலாம் அடுத்த நிகழ்வு என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம். 30 பந்தில் 35 ரன்கள் எடுக்க வேண்டிய ஒரு நிகழ்வு தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்கும் பார்க்க இருக்கிறோம். இணைந்திருங்கள் STV தமிழ் சேனலோடு. தற்போது இங்கே ரன் மிஷின் என்று சொல்லக்கூடிய விராட் கோலி 45 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். இன்னும் ஸ்ரேயாஸ் ஐயர் 8 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். என்ன நடக்கும் பார்க்க இருக்கிறோம். அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார். 1 ரன் மட்டும் எடுத்திருக்கிறார்கள். இதுதான் தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. விராட் கோலி 45 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். ஸ்ரேயாஸ் ஐயர் 9 ரன்களோடும் மீண்டும் விராட் கோலி எதிர்கொள்ள இருக்கக்கூடிய நிகழ்வாக நாம் பார்க்க இருக்கிறோம். 46 ரன்களோடு தற்போது களத்தில் இருக்கிறார். அடுத்த பந்து அடித்து ஆடப்படுகிறது. மீண்டும் 1 ரன்னை எடுத்திருக்கிறார் ஸ்ரேயாஸ் ஐயர். நீங்கள் பார்க்கலாம் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வு பரபரப்பு வர இருக்கிறது. ஏனென்றால் இறுதி நேரத்திலே எப்படி என்றாலும் ரன்கள் எடுப்பதற்கு பரபரப்பு ஏற்படும். அந்த நேரத்தில் ஆட்டத்தில் வேகம் விவேகம் அனைத்தும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த பந்து நேரடியாக பாயிண்ட் ஏரியாவில், அதாவது மீண்டும் மிட் விக்கெட் ஏரியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்படுகிறது. அடுத்த பந்து இந்த முறை அடித்தாடுகிறார். 1 ரன் எடுத்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். அடுத்த ரன்னை எடுப்பதில் குறியாக மிகவும் விவரமாக ஓடி சென்று விராட் கோலி எதிர்ப்புறம் சென்று விட்டார் ரன் அடிப்பதற்கு. 46 ரன்களோடு விராட் கோலி. என்ன நடக்கும் என்பதை தற்பொழுது பார்க்கிறோம். அரை சதம் காணுவாரா விராட் கோலி? மீண்டும் ஒரு அரை சதத்தை பூர்த்தி செய்வாரா என்று பார்க்கிறோம். இந்த முறை ஏறி அடித்தாடி இருக்கிறார். ஆனால் ரன் எதுவும் சரியாக செல்லவில்லை. பந்து 1 ரன் மட்டும். 47 ரன்களோடு விராட் கோலி, 10 ரன்களோடு ஸ்ரேயாஸ் ஐயர். ஓவர் முடிவடைந்திருக்கிறது. இன்னும் இருக்கக்கூடிய ஓவர் 4 ஓவர். 24 பந்துகள், 28, 29 ரன்கள். 24 பந்துகள், 29 ரன்கள். அதாவது இன்னும் 20 ரன்கள் 30 ரன்கள் மன்னிக்க வேண்டும். 30 ரன்கள் எடுக்க வேண்டும். தற்போது அதுதான் இலக்காக இருக்கிறது. இன்னும் 30 ரன்கள். 24 பந்துகள், 24 பந்துகளில் 30 ரன்கள். ஆண்ட்ரிச் தற்போது பந்து வீச வருவார் என்று தெரிகிறது. பரபரப்பு இறுதியிலே வர இருக்கிறது. இணைந்திருங்கள் STV தமிழ் சேனலோடு. விராட் கோலி 47 ரன்கள், ஸ்ரேயாஸ் ஐயர் 10 ரன்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல்.
பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ரபாடா தற்போது பிலுக் வாயோ பந்து வீசுகிறார். அடித்து ஆடப்படுகிறது. ரன் செல்கிறதா? 4 ரன்னா? ஆம், 4 ரன்கள். இல்லை, தடுத்து விட்டார். ஆனால் 4 ரன்களாக கொல்லப்படுகிறது. மீண்டும் விராட் கோலி 51 ரன்கள், சதம், அரை சதம் கண்டிருக்கிறார். விராட் கோலி மிகச்சிறப்பாக அடித்தாடி இருக்கிறார். அங்கே பார்க்கிறோம், அங்கே அனைவரும் உற்சாகமாக எழுந்து நின்று கைத்தட்டி கொண்டிருக்கிறார்கள், ஆரவாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், உற்சாகமாக எழுந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அரை சதம் கண்டிருக்கிறார். 40 பந்துகளிலே 51 ரன்கள். இதுதான் விராட் கோலியினுடைய இலக்காக இருந்திருக்கிறது. அவருடைய மற்றும் ஒரு அரை சதம் தற்பொழுது நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அடுத்த ரன் அடித்து ஆடி இருக்கிறார். இந்த முறை மீண்டும் ஒரு 4 ரன்கள் அடித்து ஆட முயற்சிக்கிறார். இந்த முறை கவர் ஏரியாவில் 4 ரன்கள். அருமையான ஒரு கவர் டிரைவ். 55 ரன்கள். விராட் கோலி ரன்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பந்துகள் அதிகமாக இருக்கிறது, ரன்கள் குறைந்து இருக்கிறது என்பது தற்போது இந்த 8 ரன்களை பெற்றிருக்கிறார் இதுவரை. முதல் பந்தில் டீப் எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு 4 ரன்கள், அதுபோல இரண்டாவது பந்தில் கவர் ஏரியாவில், டீப் கவர் ஏரியாவில் ஒரு 4 ரன்கள், 8 ரன்களை பெற்றிருக்கிறார் விராட் கோலி. மீண்டும் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். அடுத்த பந்தில் ஒரு ரன் எடுத்து 56 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். ஸ்ரேயாஸ் ஐயர் தன்னுடைய முழு வேகத்தையும் இங்கே அவரும் விளையாட முயற்சி செய்வார் என்று தெரிகிறது. 22 பந்துகளில் 21 ரன்கள் அல்ல, 21 ரன்களில் 21 பந்துகள், 21 பந்துகளில் 21 ரன்கள் அடிக்க வேண்டும் என்ற நிலையை தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இணைந்திருங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள் உங்களுடைய மேலான கருத்துக்களை எஸ்டிவியினுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து கூடிய மீண்டும் ஒரு ரன்னை எடுத்துவிட்டு விராட் கோலி பந்தை அடிக்க இருக்கிறார். 11 ரன்களோடு ஸ்ரேயாஸ் ஐயர், 56 ரன்களோடு விராட் கோலி. இன்னும் பந்துகள் குறைவு, ரன்கள் குறைவு. அடித்தாட வாய்ப்பு மிக எளிதாக இருக்கிறது. என்ன நடக்கும் பார்க்க இருக்கிறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வு. சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 56 ரன்கள் விராட் கோலி, 11 ரன்கள் ஸ்ரேயாஸ் ஐயர். அடுத்து 20 ரன்கள், 20 பந்துகள். இதுதான் தற்போதைய நிகழ்வு. 57 ரன்கள் விராட் கோலி, 11 ரன்கள் ஸ்ரேயாஸ் ஐயர். இன்னும் 20 ரன்கள், 20 பந்துகள். இதுதான் தற்போதைய நிகழ்வு. இணைந்திருங்கள், பார்க்கிறோம் என்ன நடக்கும். சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது தற்போது நிகழ்வு. இந்த நேரத்தில் இந்த சிறப்பான நேரலையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். இங்கே பார்க்கிறோம் பல்வேறு நிகழ்வுகளை நாம் நேரலையிலே பார்க்கிறோம். இந்த சிறப்பான ஒரு 2வது T20 போட்டியிலே எத்தனை ரன்களை எடுக்க இருக்கிறார்கள், அதுபோன்று எத்தனை ரன்களை பெற இருக்கிறார்கள் என்பதெல்லாம் நாம் பார்க்கிறோம். அடுத்த பந்து வீசியிருக்கிறார். இந்த முறை அடித்து ஆடிருக்கிறார். ஆனால் விக்கெட்டா என்று பார்க்க இருக்கிறோம். அல்ல, இது பழைய நிகழ்வை நாம் மீண்டும் பார்க்கிறோம். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரலை நிகழ்ச்சி அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்க்கிறோம். 57 ரன்களோடு விராட் கோலி, அதுபோல 11 ரன்களோடு ஸ்ரேயாஸ் ஐயர். தற்போது ஓவர் முடிவடைந்திருக்கிறது. இன்னும் இருப்பது 3 ஓவர், 18 பந்துகள். 18 பந்துகளில் எடுக்க வேண்டிய ரன்கள் இன்னும் 19 ரன்கள். 19 ரன்கள், 18 பந்துகள். இதுதான் தற்போதைய நிகழ்வு. பார்க்கலாம். இப்பொழுது எதிர்கொள்ள இருப்பவர் விராட் கோலி. 63 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். அடுத்த பந்து அடித்திருக்கிறார். இந்த முறை 6 ரன்களா? நிச்சயமாக 6 ரன்கள். சிறப்பு, மிகச் சிறப்பு. 63 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். இன்னும் நாம் பார்க்க இருக்கிறோம் என்ன நடக்கும் என்பதை. 137 ரன்களோடு தற்போது இந்தியா முன்னிலையிலே இருக்கிறது. 63 ரன்களோடு தற்போது
விராட் கோலி 137 ரன்கள் 63 ரன்களோடு விராட் கோலி களத்தில் இருக்கிறார். இதுதான் மிகச்சிறப்பாக ஸ்கொயர் லெக் ஏரியாவில் ஒரு 6 ரன்களை அடித்தாடிருக்கிறார். டீப் பேக்வர்ட் ஸ்கொயர் லெக் ஏரியாவில் ஒரு 6 ரன்களை கொடுத்திருக்கிறது அந்த பந்து. அவை மிகச்சிறப்பாக அடித்தாடி கொண்டிருக்கிறார் விராட் கோலி. அடுத்த பந்தை தட்டி விடுகிறார், ஆனால் ரன் எதுவும் இல்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இன்னும் இருக்கக்கூடிய 11 பந்துகளிலே எடுக்க வேண்டிய ரன்கள் இன்னும் கூட 13 ரன்கள் எடுக்க வேண்டும். தற்போதைய நிகழ்வு இதுதான். என்ன நடக்கும் பார்க்க இருக்கிறோம். அடுத்தடுத்த நேரலையிலே நீங்கள் இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. இந்த நேரலை நிகழ்ச்சியிலே பல்வேறு நிகழ்வுகள் உங்களுக்காக வழங்க இருக்கிறோம். பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. தற்போது மீண்டும் அடுத்த நிகழ்வாக நாம் பார்க்க இருப்பது விராட் கோலி எதிர்கொள்ள இருக்கிறார். என்ன நடக்கும் பார்க்கலாம். கஜிசோர் ரபாடா பந்து வீசியிருக்கிறார். இன்னும் மிக குறைந்த ரன்கள் தான் பெற வேண்டும். இருந்தாலும் ஸ்ரேயாஸ் ஐயர் விராட் கோலி இருவரும் இணைந்து இருக்கிறார்கள். 64 ரன்களோடு விராட் கோலி, அதுபோல 11 ரன்களோடு ஸ்ரேயாஸ் ஐயர். பார்க்கலாம் என்ன நடக்கும் என்பது. இன்னும் எடுக்க வேண்டிய ரன்கள் 13 ரன்கள். ஆனால் இங்கே விக்கெட்டுகள் இருக்கிறது. ஆனாலும் கூட ரன்கள் பந்துகளும் அதுபோல ஒரு ஓவர் 13 ரன்கள், ஒரு ஓவர் 2 பந்துகள் மட்டுமே. அதாவது 8 பந்துகளில் 13 ரன்கள். இதுதான் தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது. 8 பந்துகளில் 13 ரன்கள். பார்க்கலாம். 7 பந்துகள் இன்னும் குறைந்து கொண்டே செல்கிறது. இன்னும் 12 ரன்கள் 12 ரன்கள் எடுக்க வேண்டும். ஆனால் தற்போது இன்னும் 7 பந்து மடிக்க வேண்டும். 2 ஓவர் இருக்கிறது. இன்னும் 2 ஓவர். 13 பந்துகளில் 13 பந்துகளில் 13 பந்துகளில் 13 ரன்கள் என்ற நிலை. தற்போது 12 ரன்கள் 13 பந்துகளில் 12 ரன்கள் என்று 12 ரன்களில் 12 பந்துகளில் 12 ரன்கள். இது மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வு. தற்போது பந்துகளும் எடுக்கக்கூடிய ரன்களும் ஒரே நிலையில் இருக்கிறது. விராட் கோலி அதை முயற்சி செய்வாரா என்பதை பார்க்கிறோம். பிலிப் வாயோ தற்போது பந்து வீச வர இருக்கிறார். இந்த போட்டியினுடைய மிக முக்கியத்துவமான ஒரு நிகழ்வு. இந்த இறுதி ஓவரிலே நாம் பார்க்க இருக்கிறோம். ஆகவே பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. தொடர்ந்து பாருங்கள். பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓவர் இடைவேளையிலே தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். 64 ரன்களோடு விராட் கோலி, 11 ரன்களோடு ஸ்ரேயாஸ் ஐயர். தற்பொழுது ஃபார்ச்சூன் பந்து வீச வருகிறார். அவருடைய பந்து வீச்சு நேரடியாக விராட் கோலி எதிர்கொள்ள இருக்கிறார். ரன்கள் பெறுவாரா, என்ன நடக்கும் என்பதையெல்லாம் அடித்து ஆட முயற்சித்தார். ஆனால் ரன் எதுவும் இல்லை. தற்பொழுது முதல் பந்து ரன் இல்லை. அடுத்தடுத்த பந்துகளை எப்படி எதிர்கொள்ள இருக்கிறார். அனைத்து 4 எல்லைகளிலுமே ஃபீல்டர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடக்கும் ஆவலாக இருக்கிறது. அனைவரும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான ஒரு ஆட்டம். நேரலையில் 2வது பந்து, இவருடைய 2வது பந்து அடித்தாடி இருக்கிறார். 1 ரன் எடுக்கிறார்களா? ஆம், ஒரே 1 ரன் மட்டும் எடுத்திருக்கிறார்கள். 65 ரன்களோடு விராட் கோலி, 11 ரன்களோடு ஸ்ரேயாஸ் ஐயர். பார்க்கலாம். இன்னும் இருக்கக்கூடிய பந்துகள் 4, 6, 10 பந்துகளில் 10 ரன்கள், 11 ரன்கள். 10 பந்துகளில் 11 ரன்கள் எடுக்க வேண்டும். இதுதான் இலக்கு. என்ன நடக்கிறது பார்க்கலாம். 10 பந்துகளில் 11 ரன்கள். இந்த முறை அடித்து ஆடி இருக்கிறார். ஆனால் 1 ரன் மட்டுமே எடுக்க முடியும் என்ற நிலை. மீண்டும் பார்க்க இருக்கிறோம். இந்த முறை மீண்டும் விராட் கோலி அடிக்கிறாரா பார்க்கலாம். 9 பந்துகளில் தற்போது அங்கே அனைவரும் எழுந்து நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நடக்குமா, வாய்ப்பு இருக்கிறதா, என்ன நடக்கும்? அடுத்த பந்து அடித்து ஆடி இருக்கிறார். இந்த முறை மேல் எழும்பி செல்கிறது. 6 ரன்கள் அடித்திருக்கிறார் விராட் கோலி. மிகச் சிறப்பு. 6 ரன்கள், 71 ரன்கள். ஆகவே ரன்கள் இருக்கிறது. அதுபோல
ரன்களும் மிக குறைவு, பந்துகளும் இருக்கிறது. அங்கே உற்சாக கொண்டாட்டம், வெற்றியினுடைய கொண்டாட்டம் சென்று கொண்டிருக்கிறது. மிகச் சிறப்பாக 6 ரன்களை அடித்திருக்கிறார். இந்த பந்து விராட் கோலி 2 அடி முன்னெடுத்து வைத்து வந்து மிகச் சிறப்பாக தூக்கி அடித்திருக்கிறார். 6 ரன்கள், அந்த பந்தையே பார்த்து கொண்டிருக்கிறார். 6 ரன்கள் அடித்திருக்கிறார். இது மிகச் சிறப்பான ஒரு ஆட்டம். இத்தனை வேகத்தோடு சென்ற பந்து நேரடியாக பார்வையாளர்கள் மத்தியிலே தான் விழுகிறது. ஆகவே 6 ரன்கள் அத்துணை சிறப்பு. அடுத்து அடக்கூடிய நிகழ்வை பார்க்க இருக்கிறோம். இணைந்திருங்கள். அடுத்த பந்து 1 ரன் அடித்திருக்கிறார். இன்னும் இருப்பது மிக குறைவான எண்ணிக்கை. இங்கே இன்னும் 7 பந்துகளில் இன்னும் 4 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற நிலையில் 7 பந்துகளில் 4 ரன்கள் பார்க்க இருக்கிறோம். என்ன நடக்கும்? தற்பொழுது 7 பந்துகளிலே 4 ரன்கள் என்ன நடக்க இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். இறுதி பந்து அடித்து ஆடியிருக்கிறார். நேரடியாக சென்ற பந்து 4 ரன்கள் கொடுத்து விட்டது. வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஸ்ரேயாஸ் ஐயர் 4 ரன்களை எடுத்திருக்கிறார். இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது. 151 ரன்கள், 3 விக்கெட் இழப்பு. இன்னும் ஓவர் என்று எடுத்துக்கொண்டால் இன்னும் 19 ஓவர் முடிவடைந்த நிலையிலேயே இன்னும் 1 ஓவர் மீதம் இருக்கும் நிலையில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது. மிக சிறப்பான ஒரு நிகழ்வு. பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய போட்டியினுடைய நேரலை நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல, அடுத்த நேரலை நிகழ்ச்சிகள் நாம் தொடர்ந்து வழங்க இருக்கிறோம். ஆகவே இதுவரை பார்வையாளராக பார்த்துக் கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனல் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை வழங்க இருக்கிறது. இந்தியா 151 ரன்கள் பெற்று, அதாவது 2 ரன்கள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றிருக்கிறது. 19 ஓவரினுடைய முடிவிலே இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது. விராட் கோலி 72 ரன்கள், ஸ்ரேயாஸ் ஐயர் 16 ரன்களோடு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்தியா முதல் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. ரசிகர்கள் மற்றும் இந்தியர்கள் அனைவரும் எதிர்பார்த்த இந்த வெற்றி நிச்சயமான ஒரு வெற்றியாக இருக்கும் என்பதை அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்த இந்த வெற்றி இதன் மூலம் உறுதியாகி இருக்கிறது. பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சியும் பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். 151 ரன்கள் பெற்ற நிலையில், வெற்றி பெற்ற நிலையில் இருக்கிறார்கள். தற்பொழுது எந்த விதமான ஒரு நிகழ்வும் இங்கே இல்லை. அடுத்த போட்டியை நாம் நேரலையில் காண இருக்கிறோம். இதுவரை பார்வையாளர்களாக பார்த்துக் கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எஸ்டிவி தமிழ் சேனல் வழியாக பார்வையாளராக பார்த்துக் கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எஸ்டிவி தமிழ் சேனல் அன்பு நன்றி, வணக்கம். பார்வையாளராக பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் செய்ய வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உள்நாடு மட்டுமல்ல, வெளிநாடுகளில் இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த சேனலை ரெக்கமெண்ட் செய்யுங்கள். அடுத்தடுத்த போட்டி நேரலையில் வழங்க இருக்கிறோம். நாளை நாளை மறுநாள், அதாவது அடுத்த போட்டி பெங்களூர் சின்னசுவாமி மைதானத்தில் T20 3வது T20 நடக்க இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசியுங்கள். பல்வேறு போட்டிகளை நேரலையில் பாருங்கள். மேலும் மேலும் நாம் தொடர்ந்து இணைந்திருக்க இருக்கிறோம். இதுவரை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை பார்த்து மகிழ்ந்து அனைத்து நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ரசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். இணைந்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனலோடு பல்வேறு நிகழ்வுகள் நேரலையிலே பார்க்க இருக்கிறோம். ஆகவே இதுவரை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசிக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பு நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். இத்துடன் இந்த நேரலை முடிவடைகிறது.